காரியங்கள் எல்லாவற்றிலும் கவனமாயிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சபை எப்படிப்பட்ட இடம்? எபிரேயரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 25வது வசனம். யாவர் வாசிப்போம். எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடுவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள பிதாவே, எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தெய்வமே உம்முடைய சன்னிதானத்தில் எங்களுக்கு கொடுத்தீர். நாங்கள் சிறு குழந்தைகளைப் போல ஒரு குடும்பமாய் நாங்கள் அவைகளை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். கடிந்து கொள்ளுதலை வெறுக்காதபடி கரிந்து கொள்ளுதலை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உமக்கு நாங்கள் பயந்து நடக்கிறவர்களாய் இருக்க, உம்முடைய சமூகத்தை தேடுகிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இப்பொழுதும் இந்த வார்த்தையின் மூலம் எங்களோடு இடைபடும். உம்முடைய வல்லமையுள்ள நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். எபிரேயர் 10:25 சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ. எந்த நாளானது? கர்த்தருடைய வருகை நாளானது மிக சீக்கிரமாய் வரப்போகிறது. சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அப்ப இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என்னன்னா, சபை என்பது எப்படிப்பட்டது? சபை என்பது எப்படிப்பட்டது? நீங்கள் பதில் சொல்லுங்க, பின்பு நம்ம உள்ள நுழைவோம். சபை என்பது எப்படிப்பட்டது? சபை என்பது எப்படிப்பட்டது? 4 சுவருக்குள்ள காலையில் எழுந்து பயங்கரமா சத்தம் போட்டு ஏதோ இசைக்கருவிகள்லாம் வைத்து கத்தி அப்படி ஒரு கொஞ்ச நேரம் ஒரு பாட்டு, ஒரு ஆராதனை, ஒரு துதி, ஏதோ கர்த்தரை துதித்து கொண்டு போவது தான் சபை என்று நினைக்கிறோமா? அப்படிதான் நம்முடைய இருதயம் ஆகிவிட்டது. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஆலயத்திற்கு போக வேண்டும், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் தேவனுடைய சன்னிதானத்துக்கு போக வேண்டும். அது லேட்டாவது அப்படி போயிட்டு வந்தாதான் எனக்கு ஒரு நிறைவு. அப்படியெல்லாம் ஜனங்கள் நினைத்து கொண்டிருக்கிற காரியத்தை பார்க்கிறோம். ஆனா சபை என்பது எப்படிப்பட்ட இடம், யார் சபையார் என்கிறத நீங்க கவனமாக கவனிக்கணும். சபை என்பது கட்டிடம் அல்ல. சபை என்பது கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்ட ஒரு கூட்டம், பரலோகத்திற்கு ஆயத்தமாகிற இடமே சபை. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. வெளியேறப்பெற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டு பரலோக ராஜ்யத்திற்கு முடிவு வரைந்த நிலைத்திருந்து ஆயத்தமாகிற இடமே இது சபை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அப்ப ஆண்டவர் இங்கே எபிரேயர் சபைக்கு பவுல் மூலம் எழுதுகிறாரு. இந்த சபை கூடி வருதலை, இந்த சபை என்ற கட்டமைப்பை, இந்த சபையின் ஜனங்களாய் தேவன் விரும்புகிறவைகளை ஒரு கூட்ட ஜனமாய் செய்ய வேண்டிய மக்கள் செய்ய தவறும்போது இங்கே பவுல் மிக தெளிவாக சொல்கிறார், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் என்ன செய்யாதிருங்கள், விட்டு விடாதிருங்கள். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஏனென்றால் நாளானது மிக மிக சமீபமாய் இருக்கிறது. அது எவ்வளவு சமீபமாய் இருக்கிறதை பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், யாவரையும் தேவனுடைய சன்னிதானத்திற்கு வர இந்த சபை என்ற ஒரு கட்டமைப்புக்குள், ஆண்டவர் விரும்புகிற அந்த காரியத்திற்குள் பலப்படுத்தப்பட நீங்கள் தேவ சமூகத்தில் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும். அதனால இது எங்கேயோ ஒரு கூடுற ஒரு கூட்டம், சும்மா ஒரு சாப்பாட்டுக்குன்னு கூடணும், சாப்பிட்டோம் கலைஞ்சு போனோம், இல்ல பள்ளியில் அல்லது கல்லூரிகளில் ஏதோ ஒரு கல்விக்காக கூடினோம், அப்படி படிச்சோம் முடிஞ்சோம் போயிடுச்சு அப்படி என்பது அல்ல. இது வரப்போகிற ராஜாதி ராஜாவை பரிசுத்தம் உள்ளவர்களாய், கற்புள்ளவர்களாய், நீதி உள்ளவர்களாய் சந்திப்பதற்கு ஆயத்தமாகிற ஒரு கூட்டமே திருச்சபையாயிருக்கிறது. கைகளை நல்லா உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்குள்ள ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்ற எண்ணம் இருக்கு? அதை குறித்த உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கணும். அதை குறித்து சபை பயணிக்கணும். அப்ப உங்களுக்கான ஆசீர்வாதங்கள், உங்களுக்கான மேன்மைகள், உங்களுக்கான நோக்கங்கள், இவைகள் எல்லாம் கர்த்தர் தருவார். கர்த்தர் உங்களுக்கு இந்த பூமியில் வர வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். இந்த பூமியில் நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய காரியங்கள், மேன்மைகள், உயர்வுகள், இவைகள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆனால் அதற்கு முன்பாக
உங்களுக்கு பிரதானமா இருக்க வேண்டியது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடி அவருடைய வருகைக்கு நான் ஆயத்தமாகிற ஒரு மனுஷன் மனுஷி என்ற இந்த உலகத்திலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், பரலோகத்திற்கும் ஆயத்தமாகவே ஒரு சபையை கர்த்தர் கட்டி வைத்திருக்கிறார். கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப கட்டடம் நினைச்சிடக்கூடாது. சபை என்று எங்க வேணாலும் ஆராதிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் ஜனங்களை சிதறடித்தாங்களாம், சீஷர்களை சிதறடித்தாங்களாம். அவங்க இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்ள கூடாதுன்னு சிதறடித்தார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, எங்கும் சிதறி திரிந்து கர்த்தருடைய நாமத்தை பிரசங்கித்து எங்கெல்லாம் சிதறி ஒவ்வொரு கூட்டமா இருந்தார்களோ அங்கே கூடி கூடி கர்த்தரை ஆராதித்தார்கள். கட்டிடம் முக்கியமல்ல, கட்டிடம் கூடுவதற்கு முக்கியமே ஒழிய கட்டிடத்தை விட நீங்கள் ஆண்டவருக்கும் முக்கியம். அவருக்குள்ளே மாளிகையாய் சபையாய் அவருடைய கற்புள்ள மனவாட்டியாய் இயேசு ராஜா வரும்போது அவரை போலவே இருந்து அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற சிங்காசனத்தை பரலோகத்தில் உங்களுக்கு வலது பார்சத்தில் அவர் இடம் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாரே, அதை அடைவதற்கே சபை உருவாக்கப்பட்டிருக்கிறது. கைகளை நல்ல உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்ப இந்த சபையை ஏன் ஆண்டவர் அந்த அளவுக்கு கண்காணிக்கிறார்? சபை மேல ஏன் ஆண்டவர் சபை 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 கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள், அதை குறித்து கவனமா இருங்க, ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்க. பவுல் அதை சொல்றாரு, எவ்வளவாய் நாட்கள் நெருங்கி இருக்கிறதோ அவ்வளவாய் இந்த சபையின் அமைப்புக்குள் ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் வர வேண்டும் என்று ஏன் ஆண்டவர் சொல்றார்? இதனுடைய அவசரம் என்ன? இதனுடைய முக்கியத்துவம் என்ன? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராம போனா நான் செத்து போயிடுவேனா? நான் ஆண்டவருடைய ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் வராம இருந்தா ஹார்ட் அட்டாக் நைட்டு வந்துருமா? நான் ஆண்டவருடைய ஆராதனைக்கு வராம இருந்தா எனக்கு ஏதாவது சம்பவிச்சிருமா? அப்படிலாம் இல்லை. முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் ஒரு நாளும் இந்த ஆலயத்திற்கு ஆண்டவருடைய ஆராதனைக்கு வருவதை நிறுத்த மாட்டீங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது மிக அருமையாய் சோத்திரம் மிக தெளிவாய் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது என் இருதயம் எப்படி இருந்தது? மனமகிழ்ச்சியாக இருந்தது. அப்ப அந்த ஆலயத்தை, ஆண்டவருடைய திருச்சபையை, ஆண்டவருடைய சமூகத்தை நீங்க மிகுந்த கவனத்தில் கொண்டு இதனுடைய முக்கியத்துவத்தை எந்த பாஸ்டருடைய கட்டுப்பாட்டாலோ எந்த விசுவாசிகளுடைய கட்டுப்பாட்டாலோ ஐயோ நான் வரலன்னா தப்பா நினைச்சுப்பாங்க, நான் வரலன்னா கேட்பாங்க, அப்படி அல்ல. வசனத்தை நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா இதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வீர்கள். எல்லாரும் கீழே குனிந்து மறுபடியும் வாசிங்க. நம்ம அடுத்த நிலைக்கு போவோம். எபிரேயர் 10வது அதிகாரம் வாசிங்க. 10வது அதிகாரத்தினால் வசனம் சொன்னோம் 25 வாசிங்க மறுபடியும். சபை கூடி வருதலை விட்டு விடுகிறவர்கள் சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்ப முதலாவது ஏன் ஆண்டவர் இந்த சபையை ஏன் வரல உங்களை அப்படின்னு ஏன் போதகர் கேட்கிறார்? ஏன் எங்கே போயிட்டீங்க, இந்த வாரம் எங்கே போயிட்டீங்க, ஏன் சபைக்கு வரல, ஏன் சபைக்கு வரதை நீங்கள் ஏன் அலட்சியம் பண்ணுறீங்க, ஏன் சபை கூடி வருதில் நீங்கள் ஏன் விட்டுடுறீங்க அப்படின்னு ஏன் ஆண்டவர் போதகரை விட்டோ அல்லது மற்றவர்கள் விட்டோ கேட்க வைக்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதாகமத்தை நீங்கள் திருப்பணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 28வது வசனம். நீங்கள் சாதாரணமாய் சபைக்குள் கூட்டி சேர்க்கப்பட்டவர்கள் அல்ல. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க மற்றவங்களுக்கு சாதாரணமா தெரியலாம், பிறருக்கு நீங்க சாதாரணமா தெரியலாம், ஆனால் நீங்கள் சாதாரணமாய் கூட்டி சேர்க்கப்பட்டவர்கள் அல்ல. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 28வது வசனம். இப்ப வேற ஒரு சம்பவத்துக்காக வாசிச்சோம். இப்ப நீங்க தயவாய் அந்த வசனத்தை நீங்க திருப்பி வாசிக்கணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு அப்படின்னு வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த கூட்டத்தை சபையார நாம் மாத்திரம் இல்லாமல் புறஜாதி மார்க்கத்திலிருந்து இருளிலிருந்து ஜனங்களை மீட்டெடுத்தது சாதாரணமாய் அல்ல, தம்முடைய சுய ரத்தத்தை என்ன பண்ணியிருக்கிறார்? சிந்திருக்கிறார். ஒரு சொட்டு ரத்தமும் இல்லாமல் உங்களை மீட்கும்படி, உங்களுடைய அக்கிரமத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கும்படி, உங்களுக்கு ஜெயத்தை தரும்படி, நீங்கள் பாவ சேற்றிலும் உளையான சேற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற்றப்படும்படிக்கு தான் ஆண்டவர் ரத்தத்தை சிந்தி சம்பாதித்தாராம். ரத்தம் சிந்தாமல் நீங்களும் நானும் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் அடிக்கப்பட்டு அவர் கொல்லப்பட்டு ரத்தம் முழுவதையும் அவர் சிந்தி நமக்காக
அவர் கிருபாதார பலியாய் மாறிதான் அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு, அவருடைய இரத்தத்தினாலே நாம் பரலோகம் போகிற பாக்கியம் பெற்று, அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று, அவருடைய இரத்தத்தினாலே நான் இன்றைக்கு மரித்தாலும் பரலோகம் போகிறேன் என்ற எண்ணம், இந்த நம்பிக்கை, இந்த மரணத்தை ஜெயமாய் விழுங்குகிற ஒரு அனுபவமும் தைரியமும் நமக்குள் வருவதற்கு காரணம் விலையேற பெற்ற நீதிபரராகிய இயேசுவின் இரத்தம் உங்கள் ஒவ்வொருவருக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. உங்கள் ஒவ்வொருவருக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. இந்த இரத்தத்தினால் தான் மீட்பு, இந்த இரத்தத்தினால் தான் ஜெயம், இந்த இரத்தத்தினால் தான் விடுதலை, இந்த இரத்தத்தினால் தான் நீங்களும் நானும் சத்துருவின் அதிகாரங்களுக்கும் அவனுடைய ஆட்கொள்ளுதலுக்கும் நீங்களாக்கப்பட்டு இன்றைக்கு ஜெயம் உள்ளவர்களாய் ஆண்டவருடைய ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிறோம். நம்மளாம் யாருங்க? மீட்கப்பட்ட ஒரு கூட்டம், பரலோகத்திற்கு ஆயத்தமாகிற கூட்டம். அப்ப ஆண்டவர் தன்னுடைய உயிரையே கொடுத்து உங்களை மீட்டிருக்காருன்னா சபை என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த சபை கூடி வருதலை அநேகர் விட்டு விடுகிறார்கள். இந்த சபையின் காரியத்தின் முக்கியத்துவத்தை உணராமல் இருக்கிறார்கள். சபைக்கு வருவதன் நோக்கத்தை புரியாமல் இருக்கிறார்கள். சபைக்கு வருவதனுடைய முக்கியத்துவம் அவசியம் என்ன என்று தெரியாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு சமாதானத்தோடு நீங்கள் உட்கார்ந்திருப்பதற்கு காரணம், விடுதலையோடு உட்கார்ந்திருப்பதற்கு காரணம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற தைரியத்தோடு உட்கார்ந்திருப்பதற்கு காரணம், பாவ இருளில் மற்றவர்கள் சிக்கிக்கொள்வது போல சிக்கிக்கொள்ளாமல் ஆண்டவருடைய பலத்தினால் இடைக்கட்டப்பட்டு ஒரு விடுதலையோடு உட்கார்ந்திருப்பதற்கு காரணம் முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தம் நம் ஒவ்வொருவருக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆகவே சபை கூடி வருதல், சபையானது முக்கியம். ஆகவே இந்த சபை என்கிற இடம் தேவனுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட கூட்டம் சேர்க்கிற இடம். ஆகவே இது மிக மிக முக்கியமானது. இரண்டாவது, நீங்க அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, இந்த இரத்தத்தினால மீட்கப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் ஆலயத்துக்குள்ள வச்சுட்டு அப்படியே விட்டுறாரா? இல்ல. எபேசியரின் புஸ்தகம் அடுத்த வேளை இங்க உள்ள இருக்கு. எபேசியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 27வது வசனத்தை பார்க்கணும். எபேசியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 27வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? மீட்கப்பட்டு ஆலயத்துக்கு வந்துட்டா போதுமா? எல்லாரும் தயவா கவனிங்க. நான் பேசுறது ஸ்லோவா பேசுறது எத்தனை பேருக்கு பின்னாடி புரியுது? எல்லாருக்கும் புரியுதா? ஆலயத்துக்கு வந்துட்டு போனா போதுமா? ரத்தத்தினால மீட்கப்பட்டு அதோட என் கதை முடிஞ்சிருச்சா? இல்ல. வசனம் என்ன சொல்லுது? எபேசியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 27வது வசனத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல், யாரை குறித்து சொல்றாரு? சபையை குறித்து சொல்றாரு. சபை என்பது யாரு? நாம் தான் சபை. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. சபை என்பது யாரு? நாம் தான் சபை. இப்ப இந்த சபைக்குள்ளே சபையான இடமானது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது? நான் உங்களுக்கு சொன்ன சபையின் இடமானது கர்த்தருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட கூட்டம். அப்ப நீங்க சபைக்கு வராம, சபையை முக்கியத்துவப்படுத்தாம, நான் அங்க போறேன் இங்க போறேன், நான் அப்படியே போகாம விட்டுட்டேன், எனக்கு உடல்நிலை சரியில்லை, ஏதோ படுக்கையில் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா பரவாயில்ல. மற்ற நேரங்கள்ல இதனுடைய முக்கியத்துவத்தை, காரியங்களை நீங்க கவனத்தில் கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தை பார்க்கணும். அப்ப எபேசியர் 5:27 ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட மக்களை மட்டும் ஆண்டவர் சொல்லல, அதோடு நின்று போவது சபை அல்ல. 5:27 இங்கே கர்த்தர் வைத்து ஆயத்தப்படுத்துறார். எல்லாரும் பக்கத்துல சொல்லுங்க. கர்த்தர் வைத்து என்ன செய்கிறாரு? நம்மை ஆயத்தப்படுத்துறார். எதற்கு ஆயத்தப்படுத்துகிறாரு? எபேசியர் 5:27 சொல்லுது, கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் உங்களையும் என்னையும் பாவிகளாய் ஒரு காலத்தில் இருந்தோம், நம்மை மீட்டு கொண்டு வந்து ஆலயத்தில் உள்ள வச்சுட்டு, இன்னும் பரிசுத்தத்திற்கு மேல பரிசுத்தம் அடையணுமே ஒழிய, இன்னும் மீட்புக்கு மேல் மீட்பை அடைய வேண்டுமே ஒழிய, இன்னும் வெளிச்சத்தின் மேல் வெளிச்சத்தை காண வேண்டுமே ஒழிய, நீங்கள் இன்னும் பின்மாற்றத்திற்குள்ளும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திற்குள்ளும் என்ன பண்ணிடக்கூடாது? போயிடக்கூடாது. அப்ப ஆண்டவர் உள்ளே கொண்டு வந்து வைத்து அடுத்த ஒரு ப்ராசஸ்ல இறங்குறார். அடுத்த ஒரு காரியத்தை குறித்து கவனம் உள்ளவராக இருக்கிறார். அது என்னவா? நம்மை கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். தேவன் நம்மை நிறுத்திக் கொள்ள போகிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இயேசு ராஜா சீக்கிரம் வரப்போகிறார். நம்ம எல்லாரும் அந்த பரலோக ராஜாவை ஒன்று போல தரிசிக்கணும்.
இந்த கூட்டம் அல்ல, இன்னும் திரளான கூட்டம் மயிலாடுதுறை பகுதியிலிருந்து இயேசுவை சந்திக்க நம்முடைய பகுதியிலிருந்து, நம்முடைய திருச்சபையிலிருந்து ஒரு மாபெரும் திரளான கூட்டம், இருளில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்பட்டு மணவாளனாகி இயேசுவை முகமுகமாய் சிங்காசனத்தில் தரிசிக்கணும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் அதை நோக்கி பயணிக்கிறீங்க? அப்ப ஆண்டவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? நீங்க சும்மா வருவதும் கீழே விழுவதும் திருவிருந்து எடுப்பதும் அப்புறம் போவதும் இஷ்டத்துக்கு தவறுகளை செய்வதும் பாவங்களை செய்வதுமான காரியங்கள் அல்ல. இங்கே உள்ள வந்துட்டா கரையை கத்த நம்ம வாழ்க்கையை விட்டு முற்றிலும் நீக்கணும். திரையை கத்த நம்முடைய வாழ்க்கையை விட்டு கரை திரையை நீக்கணும். அப்புறம் பரிசுத்தம் உள்ளவர்களா கத்தர் மாற்றணும். பிழையற்று நம்மளால முடியுமா? அதுக்கு தாங்க சபை. நம்ம கூட கூட ஆண்டவரை தரிசிக்க தரிசிக்க பரிசுத்தம் இல்லாத ஒரு மனிதனை கத்தர் இந்த இடத்துல பரிசுத்தம் உள்ளவனா மாத்துறார். ஒரு கோழையா இருக்கிற ஒரு மனுஷிய கத்தர் தைரியம் உள்ளவர்களா மாத்துறார். அவருடைய வீட்டிலே ஜனங்களை செய்ய முடியாத ஒரு காரியத்தை, பலவீனமான பாண்டத்தை கத்தர் பலன் உள்ளவர்களா மாத்துறார். நம்பிக்கை, வாழ்க்கை குறித்து நம்பிக்கையற்றவர்களை நம்பிக்கை உள்ளவர்களா மாத்துறார். பரலோகத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு மனிதனை பரலோகத்தின் சொந்தக்காரனா குடிமகனா கத்தர் மாற்றுகிற இடம்தான் திருச்சபை. கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப ஆண்டவருடைய வேலை ரத்தம் சிந்தி மீட்டது மாத்திரமல்ல, தன்னை ஒப்பு கொடுத்ததனுடைய நோக்கம் என்னன்னா, அவருக்கு முன்பாக பரிசுத்தமும் பிழையற்றதுமாய் சிங்காசனத்துக்கு முன்பு நிறுத்தணும். குற்றமற்றவர்களாய் நம்மை நிறுத்தணும். நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரத்தில் குற்றமற்ற நிலை நமக்கு உண்டாகணும். கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. எங்கெங்க நமக்கு உண்டாகணும்? எங்கெங்க நமக்கு உண்டாகணும்? அநேகர் பரிசுத்தம்னா என்ன நினைச்சுக்கிறாங்க? கைய கால கழுவிட்டு வந்து சோத்திர ஆண்டவரேன் உட்கார்ந்தா பரிசுத்தம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். பரிசுத்தம் என்பது ஆவி, ஆத்துமா, சரீரம். அப்படின்னா எவ்வளவு பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருன்னு பாருங்க. ஆவி கரப்படக்கூடாது. ஆத்துமாவிலே தேவையில்லாத தியானங்கள், அசுத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பலன் தருவாரா? கட்டாயம் பலன் தருவார். ஏனென்றால் இயேசுனாலே ஜனங்களின் பாவங்கள் இருந்து அவர்களை ரட்சிக்கிறவர்னு அர்த்தம். பாவ உணர்வுகள், பிழைகள், அசுத்தங்கள் நீங்க எதையும் மேற்கொள்ள முடியாம திருச்சபைக்குள்ள இருந்தீங்கன்னா ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, இயேசுவே. அந்த நாமத்தை கூப்பிட்டா பரிசுத்தம் உண்டாயிடும். அந்த நாமத்தை கூப்பிட்டா அற்புதம் உண்டாயிடும். அந்த நாமத்தை கூப்பிட்டா பரலோகத்திற்கும் உங்களுக்கும் தொடர்பு உண்டாயிடும். அந்த நாமத்தை கூப்பிட்டா ஆண்டவருடைய தைரியம் உண்டாயிடும். அந்த நாமத்தை கூப்பிட்டா அவரோடு உட்காருகிற ஒரு சமத்துவம் உள்ள வாழ்க்கையை கத்தர் கட்டளையிட வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. சரி, அடுத்து இந்த சபைக்கு ரத்தம் சிந்தினாரு. அடுத்து இந்த சபையை உள்ள வச்சு ஒரு மேய்ப்பன்னு ஒருத்தனை வச்சிருக்கிறாரு, கண்காணின்னு ஒருத்தவங்களை வச்சிருக்கிறாரு, சபையை மேய்ப்பதற்கென்று சிலர் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அப்புறம் உள்ள வைத்து ஜனங்கள் எல்லாரும் கூட்டி சேர்த்து வார்த்தைகளை கொடுக்கிறாரு. இதெல்லாம் கொடுத்து என்னத்துக்கு ஆண்டவர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, அவருடைய வருகையிலே கற்புள்ள மணவாட்டிகளாய் இந்த சபையானது ஆண்டவருக்கு முன்பாக, மணவாளனுக்கு முன்பாக திருமணத்திற்கென்று, ஆவிக்குரிய திருமணத்திற்கென்று, ஆண்டவருக்கென்று நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அவரோடு கூட ஒன்றாய் வாழ்வதற்கென்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. சரி, வெளிப்படுத்தின விசேஷம். அடுத்து இந்த சபையை குறித்து ஆண்டவர் எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அப்புறம் இதை பார்த்துட்டு நம்ம சபையுடைய தலைப்பு என்ன சொன்ன? செய்தியின் தலைப்பு சபை எவ்விதமான இடம். அதை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அதுக்கு முன்பு சபை ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது, ஏன் சபை கூடி வருதுல நம்ம விட்டு விடக்கூடாது, ஏன் சபைக்கு நம்ம வரணும், அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட குறித்து பேசிட்டு இருக்கிறேன். இப்ப இந்த ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்ப இந்த சபைக்குன்னு கர்த்தர் ரத்தம் சிந்தி இருக்கிறார், மீட்டு இருக்கிறார். அடுத்து சும்மா உட்காரல, நம்மை சுத்திகரித்து பரிசுத்தம் உள்ளவர்களாய், பிழையற்றவர்களாய், கரைதிரையற்றவர்களாய் மாற்றி அவருக்கு முன்பு நம்மை குற்றமற்றவர்களாய், பிதாவுக்கு முன்பு நம்மை குற்றமற்றவர்களாய் நிறுத்துவதற்கென்று தேவன் தம்முடைய கிரியையை இந்த சபைக்குள்ளே வந்து கொண்டிருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு அவர் என்ன செய்யறாரு? வேதாகமத்தை திருப்புங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 20வது வசனம். அதனால ஏதோ சபைக்கு வர, ஏதோ போடுறேன், ஏதோ உட்கார்றேன், ஏதோ நடக்கிற, ஏதோ சொன்னாங்க, கூப்பிட்டாங்க, வந்தன்னு போயிடக்கூடாதுங்க. இங்கே உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, உங்களை ஆண்டவர் தமக்கு முன்பு, தம்முடைய பிதாவுக்கு முன்பு குற்றமற்றவர்களாய், பிழையற்றவர்களாய் நிறுத்தும்படிக்கு தம்மை தாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த அணு அணுவாய் அடிக்கப்பட்டு நீங்களும் நானும் சாகடிக்கப்பட வேண்டிய இடத்திலே தேவன் தம்முடைய ஜீவனை கொடுத்து உங்களை எண்ணி மீட்டெடுத்தார். ஆமென்.
கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். அப்ப நீங்க எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும், எவ்வளவு உத்தரவாதம் உள்ளவர்களா இருக்கணும், எவ்வளவு கவனம் உள்ளவர்களா இருக்கணும், எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இந்த சபையின் கூட்டத்தை குறித்து கர்த்தருக்கு இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை குறித்து எதிர்பார்ப்பு இல்லாமையா ஆண்டவர் ரத்தத்தை சிந்தினாரு? எதிர்பார்ப்பு இல்லாமையா தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாரு? தம்மை தாமே ஒப்பு கொடுத்து உட்கார்ந்து இருக்கிறாரு. ஜனங்களோ திருச்சபையோ இன்னும் ஆண்டவர் விரும்புகிற மாற்றத்திற்குள் வரவில்லை. இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் வருடத்தின் கடைசி பகுதிக்குள் வந்திருக்கிற நீங்கள் ஆண்டவர் சிந்தின ஒரு சொட்டு ரத்தமும் தன்னுடைய உடலில் இல்லாமல் முழு ரத்தத்தையும் தம்முடைய சுய ரத்தம், அடுத்த ரத்தத்தை அல்ல, ஆடுகளின் ரத்தத்தை அல்ல, மாடுகளின் ரத்தத்தை அல்ல, தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்தாரே, அதை குறித்த ஒரு கரிசனை என்னை உமக்காக மாற்றும். உமக்கு முன்பாக உம்முடைய பிதாவுக்கு முன்பாக நீர் எப்படி குற்றமற்றவராய் இருக்கிறீரோ அப்படியே என்னை மாற்றி உம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்தும். உம்முடைய நாளிலே நானும் உம்மை போல உம்முடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட எனக்கு உதவி செய்யும் என்கிற எண்ணம் உங்களுக்கு உண்டாக வேண்டும். இப்ப கவனிங்க, ஆண்டவர் இதற்காக இரத்த சிந்தினார், தம்மையே ஒப்பு கொடுத்தார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறார்? இப்ப என்னங்க பண்ணிட்டு இருக்கிறார்னா, அவர் ஒரு இடத்த ஆயத்தம் பண்றாரு, பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்தாருங்கிறதெல்லாம் அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சபைக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறார் இப்ப அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், 20வது வசனம், என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். இப்ப இந்த 7 சபைகளுக்கும் ஆண்டவருக்கும் என்ன சம்பந்தம்? வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் எத்தனாவது வசனம்? இங்க நீங்க வாசிக்கிட்டே வந்தீங்கன்னா தெரியும். 1வது அதிகாரம் 10லிருந்து நீங்க அப்படியே வாசிட்டு வரீங்கன்னா 11வது வசனத்தை பாருங்களேன். என்னும் 7 சபைகளுக்கு அனுப்பு என்று விளம்பிட்டு 13வது வசனம், அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையருங்கி தரித்து மார்பருகே பொருட்கச்சையை கட்டியிருக்கிற மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். உங்களுக்கு என்ன புரியுது? 7 குத்து விளக்குகளின் நடுவிலே நிலையங்கி தரித்தவராய், எத்தனாவது வசனம்? 13. நிலையங்கி தரித்தவராய் மத்தியிலே நிற்கிறாராம். அந்த 7 குத்து விளக்குகள் என்னங்க? 7 பொன் குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். சபைகளின் நடுவில் சபைக்காக ரத்தம் சிந்தினது மாத்திரமல்லாமல், நல்ல கவனமா கவனிங்க, சபைக்காக தன்னையே ஒப்பு கொடுத்ததும் அல்லாமல் இந்த சபை அதற்காக ஆயத்தமாக வேண்டும் என்று சபையின் மத்தியிலே கர்த்தர் நிற்கிறார். சபை அருகே ஆண்டவர் நிற்கிறார். சபை என்பது யாரு? நம்ம தான் சபை. எப்ப மாறுவோம், எப்ப கனிகளை கொடுப்போம், எப்ப நான் சிந்தின ரத்தம் அவர்களுக்கு எனக்கு சந்தோஷத்தை தரும், அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் கொடுக்கிற கனியினால் எப்பொழுது என்னுடைய ரத்தம், என்னுடைய பாடுகள் அர்த்தம் உள்ளதாய் மாறும் என்று சொல்லி ரத்தத்தையும் சிந்தி இப்பொழுது உங்களை பிழையற்றவர்களாய் மாற்ற ஒரு கட்டமைப்புக்குள் கர்த்தர் வைத்து இந்த திருச்சபையின் மத்தியிலே கர்த்தர் நின்று உலாவி கிரியை செய்கிறார். அப்ப இந்த திருச்சபையானது, இந்த சபையானது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, எந்த அளவுக்கு ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை இதில் எதிர்பார்க்கிறார் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். எபிரேய சபைக்கு இது தெரியவில்லை. ஆகவே சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல அவர்கள் விட்டு விடுகிறவர்களாக இருந்ததினாலே பவுல் அவர்களை பார்த்து சொல்றார், எந்த அளவுக்கு அவருடைய நாள் மேகமாய் மிக சமீபமாய் இருக்கிறதோ அந்த அளவுக்கு சபையின் காரியத்தையும், சபைக்காய் கர்த்தர் ரத்தம் சிந்தினதையும், சபைக்காய் தன்னை அவர் ஒப்பு கொடுத்ததையும், சபைக்காக அவர் இன்றைக்கும் சபையின் நடுவிலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் நடுவிலே நின்று பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறதையும் ஜனங்கள் பார்க்க வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்கள்னு சொன்னார் பவுலே? புத்தி சொல்லுங்கள், புத்தி சொல்லுங்கள். அப்ப சபை என்பது என்ன? சபை எவ்விதமான இடம்? இதுதான் சபையினுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். இப்ப இந்த சபை எவ்விதமான இடம்? 1 கொரிந்தியர் நிருபம் அது இருக்கான்னு பார்க்கணும் சபைக்குள்ள. அதனால சபைக்குள்ளே நாம் வந்து இதனுடைய சபையின் நோக்கம், கூடி வருதலின் நோக்கம், ஆண்டவரை தேடுவதன் நோக்கம் உங்களுக்கு புரியாம கூப்பிட்டாங்க, நான் வந்தேன், நான் வரலன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, நான் வரலன்னா ஏன் வரலன்னு இப்படி இதெல்லாம் நீங்க போயிடக்கூடாது. உங்களுக்கு முக்கியத்துவம் புரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
ஆண்டவருடைய சபையின் அர்த்தம் புரிந்தால் யாராலே இது சம்பாதிக்கப்பட்டது, இதற்கு யார் கிரயம் செய்திருக்கிறார், என் குடும்பத்திற்கென்று யார் கிரயம் செய்திருக்கிறார், கிரயம் செலுத்தி இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் நீங்கள் ஒரு நாளும் இதை அலட்சியப்படுத்த மாட்டீர்கள். சபை ஜெபமா, ஊழியமா, உபவாச ஜபங்களா, தேவன் வைக்கிற காரியங்களா, இவைகள் எல்லாவற்றுக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்க. சில கணவன்மார்கள் மனைவிமார்கள் கொடுக்கிற பிரஷர்னால ஆலயத்துக்கு வருவாங்க. சிலர் மனைவிமார்கள் கணவர் கொடுக்கிற பிரஷர்னால ஆலயத்துக்கு வருவாங்க. சிலர் எல்லா குடும்பமே சேர்ந்துட்டு பாஸ்டர் தப்பா நினைச்சுப்பாரு அப்படின்னு ஆலயத்துக்கு வரவங்க இருப்பாங்க. சிலர் ஏதோ நம்ம அப்படி போய் தலையை காட்டிட்டு தலையை காட்டுறது, யாராவது பத்திரிக்கை வச்சா அங்க போய் என்ன பண்ணுங்க சொல்லுங்க, பத்திரிக்கை வச்சா அங்க போய் என்ன பண்ணுங்க, தலையை காட்டுங்க. இங்க எல்லா தலை, சரீரம், ஆவி, ஆத்மா எல்லாம் இங்க முழுசா இங்க இருக்கணும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஏனென்றால் தம்மை முழுவதும் உங்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய உபகாரங்கள் எதையும் பார்க்காம தம்மையே கர்த்தர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. பரிசுத்தமா, அதற்கு முன்பு உங்களுக்கு சிந்தப்பட்ட ரத்தம் கண்களுக்கு முன்பு வரட்டும். வைராக்கியம் இல்லையா, எனக்காக இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார் என்ற வைராக்கியம் வரட்டும். தரிசனம் இல்லையா, தரிசனம், இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்ற ஜீவன் உங்கள் கண்களுக்கு முன்பு தெரியட்டும். அவர் இல்லாமல் சபை இல்லை, சபை அவர் இல்லாமல் மீட்கப்படுகிற ஒரு அனுபவம் இல்லாத நிலையில் இருக்கிறது. கர்த்தர் வந்ததினாலே இன்றைக்கு மீட்கப்பட்ட ஜனங்களாய் உட்கார்ந்திருக்கிறோம். இந்த ஜனங்கள் ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட நிலையில் மாத்திரமல்ல, அடுத்து ஒரு காரியத்திற்காக அவர் ஒப்பு கொடுத்தார். கரை திரை பிழை அற்றவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், தமக்கு முன்பு நிற்க பாத்திரவான்களாய் நீங்களும் நானும் இருக்கும்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப முதலாவது சபைக்குள்ள எவ்விதமான இடம், என்ன சபைக்குள்ள இருக்கணும் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். 1 கொரிந்தியரின் நிருபம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க பார்க்கணும். அப்படின்னா ஒவ்வொரு வசனமா நான் சொல்லி நான் உங்களை வேகமாய் நான் முடிக்க விரும்புகிறேன். சபையினுடைய முக்கியத்தை தயவா புரிந்து கொண்டு நீங்க வீட்டுக்கு போங்க. நான் ரொம்ப எளிமையா பேசுறேன். நான் அங்க இங்க அப்படி இதற்கு அர்த்தம் அது, அதற்கு அர்த்தம், அதெல்லாம் போதும். இப்போ உங்களுக்கு நல்ல தெளிவா வசனம் புரியணும். எபிரேயரின் புஸ்தகம் 1 கொரிந்தியரின் நிருபம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா வசனம் சொல்கிறது, கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் அங்க ஒரு வார்த்தை இருக்கு. அப்புறம் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. சபை என்றால் கூடி வருவதனுடைய முகாந்தரம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. சபை கூடி வருவதனுடைய நோக்கம் என்ன சொல்லுங்க? கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அதுவும் தொழுது கொள்கிறவர்களுக்கு அடுத்த கேள்வி என்னன்னா, எத்தனை பேர் தெளிவாய் கர்த்தரை தொழுது கொள்கிறோம்? அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி என்னன்னா, எத்தனை பேர் உண்மையோடும் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்கிறோம்? இதெல்லாம் இல்லைன்னா உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் வீணாகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவர் உங்களை குறித்து வேதனைப்படுறாருன்னு அர்த்தம். நான் அந்த சபையை சேர்ந்தவன், இந்த சபையை சேர்ந்தவன், அந்த டாக்டரினை சேர்ந்தவன், இந்த டாக்டரினை சேர்ந்தவன், நான் 10 வருஷ விசுவாசி, 20 இதெல்லாம் கதை அல்ல. இயேசு சிந்தின ரத்தத்திற்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? நம்மிடத்தில் கொடுக்கப்பட வேண்டிய மாற்றங்கள் எப்படி இருக்கிறது? நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரே 3 நிலையில் ஆண்டவர் சொன்ன ஒரு நிலை, ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தி மீட்கிற நிலை. மீட்ட பின்பு 2வது நிலை, உங்களையும் என்ன செய்யணும்? பிழையற்றவர்களும் கரையற்றவர்களுமாய் மாற்றி தமக்கு முன்பாக அவர் நிற்க பண்ணணும். நம்ம பாட்டிலே வந்தோம், இங்க கையை தூக்குங்கன்னு சொல்லணும், காலை தூக்குங்கன்னு சொல்லணும், கைகளை அசைங்கன்னு சொல்லணும், கண்ணை மூடுங்கன்னு சொல்லணும். உங்களுக்கு மீட்கப்பட்டதே புரியலன்னா மிக மிக பரிதாபம். நாம் ஏதோ வேற எதுக்கோ கூடின கூட்டம் அல்ல. நாம் எதற்கோ ஆண்டவருடைய ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் அல்ல. நான் இயேசுவின் ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தினாலே இருளின் ஆதிக்கத்திலிருந்து மீட்கப்பட்டவன். ஆமென். ஆண்டவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே பிசாசின் காரிருளில் இருந்து நான் மீட்கப்பட்டவன். பிசாசின் அந்தகாரத்திலிருந்து நான் மீட்கப்பட்டவன். அதான் பேதுரு சொன்னார்ல, அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு அழைத்து வந்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஆகவே இங்க வந்திருக்கிற நீங்களும் நானும்
ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே நீங்க அசதியாக மற்றவர்களுக்கு நேராய் ஒரு விசுவாசியாகவோ மற்றவர்களுக்கு நேராய் ஒரு தேவ பிள்ளையாகவோ காட்டி பிரயோஜனம் அல்ல. ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தையும் முழு இரத்தத்தையும் சிந்தி தம்மை தாமே ஒப்பு கொடுத்து இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருக்கு என்று வாழ்வீர்கள், இந்த பூமிக்கு உப்பா இருப்பீர்கள், சாட்சியா இருப்பீர்கள் என்பதை கர்த்தர் கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிறார். சபையானது அப்படிப்பட்ட இடமாக கர்த்தரை தொழுது கொள்ளும் இடமாக மாற வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்ப அப்போஸ்தலரின் புத்தகம் இன்னொரு துணை வசனத்தை, இதற்கு துணையாக இன்னொரு வசனத்தை நான் எடுக்கிறேன். அப்ப சபையாய் கர்த்தர் அவர்களை சேர்த்ததனுடைய நோக்கத்தை அப்போஸ்தலர்களை பார்த்தீங்கன்னா, இந்த அப்போஸ்தலருடைய காலங்களில் ஜனங்கள் அதை விடாம கர்த்தர் நம்மளை ஏன் ஒன்று கூட வைக்கிறாரு, அதனுடைய நோக்கம் என்ன? மீட்கப்பட்ட ஜனங்கள் அவரை தொழுது கொள்ள வேண்டும், ஒரு பரிசுத்த ஜாதி அவரை தொழுது கொள்ள வேண்டும். அதனாலதான் வசனம் சொல்லுது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார். அப்படிங்கிற தொழுகிற ஒரு அனுபவம் இருக்கா? சங்கீதக்காரனாகிய தாவீது ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது அவருக்குள்ள என்ன உண்டாயிட்டான்? மனமகிழ்ச்சி உண்டாய். சில பேரெல்லாம் உந்தி எழுப்ப வேண்டியதா இருக்கு. எழுந்துரு, சின்ன பிள்ளைய போய் எழுப்பலாம். சிலர்லாம் சொல்றாங்க, நான் 5 மணிலேருந்து எழுப்பிட்டு இருக்கேன் பாஸ்டர். 5 மணிலேருந்து எழுப்புறாங்களா? எங்க போறதுக்கு? ஆலயத்து. எவ்வளவு பெரிய பரிதாபமான நிலைமை. நம்ம ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்பா நம்ம கிட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம கூடி இருப்பதனுடைய நோக்கம் மீட்கப்பட்ட ஜனங்களாய் சொல்லுங்க, பரிசுத்த ஜாதியாய் பரிசுத்தரை தொழுது கொள்ளணும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த ஆண்டவர் பரிசுத்தத்திற்கு வைராக்கியம் உள்ளவர். கண்ணா புண்ணான்னு எல்லார்ட்டையும் துதிய ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? சொல்லுங்க, வாங்கிட மாட்டார். கண்ணா புண்ணான்னு எதையாவது அசுத்தத்தை பாவத்தை அருவருப்பை செய்யறவன்ட்டெல்லாம் துதியை வாங்கிட மாட்டார். நம்ம கோடா கோடி அவரை மகிமைப்படுத்தி கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டினாலும் எனக்கு முன்பாக பரிசுத்தனா இரு என்பதுதான் தேவனுடைய வாஞ்சை. அப்படி மீட்கப்பட்ட மக்கள்கிட்ட தான் அது 10 பேரோ 15 பேரோ 20 பேரோ அவர்களை சபை என்பதை ஆண்டவர் அறிந்து அவர்கள் மூலம் கர்த்தர் கனப்படுத்தப்பட விரும்புகிறார். கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப தொழணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்தில் இந்த சபையார் ஒன்றாய் கூடின போது, அதனால தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன 1 கொரிந்தியர்ல சபைக்கு எழுதுகிறேன், நீங்கள் எங்கும் தொழுது கொள்ள வேண்டும் என்று எழுதுகிறேன் அப்படின்னு சொல்றார். அப்ப சபைக்குள்ள வரும்போது நான் கர்த்தரை தொழுது கொள்ளணும். பிடி மாஸ்டரா மாத்திரக்கூடாது. பாஸ்டரை எழுந்துருங்க, கையை தூக்குங்க, காலை தூக்குங்க, நடங்க, திரும்புங்க, கண்ணை தரங்க, கால் வலிச்சாலும் இதெல்லாம் எங்கெங்க இருக்கு? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறார், கால் வலித்தாலும் பரவாயில்லை, எல்லாரும் என்ன செய்யுங்கள். அப்படி எங்கேயாவது இருக்கா? நம்மளாம் எழுந்திருக்கணும், ஏஞ்சி நிற்கணும். வலிக்குதுன்னா அப்புறம் என்ன பண்ணணும்? உட்காந்து. சிலருக்கெல்லாம் ஸ்க்ரூ போட்டு முடுக்கிற மாதிரி உட்காந்துருக்குறாங்க சிலர். ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியல, நான் இங்க கூடுற இடம் வேற யாரையும் பார்க்க வரல, என்னை மீட்ட ஆண்டவரை சபையாரோடு சேர்ந்து பரிசுத்தவான்களோடு சேர்ந்து நான் கர்த்தரை பரலோக தேவனை தொழ வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அதனாலதான் வசனம் சொல்லுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்துல, இந்த மக்கள் அதை செய்தார்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 2வது அதிகாரம் 47வது வசனத்தை நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா, தேவனை துதித்து இந்த சபையார் சேர்க்கப்பட்டாங்க பாருங்க. மக்கள் சபையார் சேர்க்கப்பட்டாங்க பாருங்க. இவங்க என்ன செய்தாங்களாம்? தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அங்கே என்ன இருந்தது? துதி இருந்தது. கர்த்தரை ஆராதிக்கிற அனுபவம் இருந்தது. கர்த்தரை தொழுது கொள்ளுகிற அனுபவம் இருந்தது. கர்த்தரை உயர்த்துகிற மேன்மைப்படுத்துகிற அனுபவம் இருந்தது. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப நான் ஆலயத்துக்கு வரேன்னா உங்களுக்குள்ள ஒண்ணு இருக்கணும். சிலரை நான் பார்க்கிறேன், எப்படா ஆராதனை முடியும், நேரா பாஸ்டரை பார்த்து கட்ட 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 கட்டன்னு நம்ம பிரச்சனையெல்லாம் என்ன பண்ணணும்? அதுக்கு தான் சிலர் என்ன பண்றது, வரது. எதையாவது ஒன்று ஒப்பிச்சுட்டு அப்புறம் எல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பார். தொழுங்க. அவருடைய நாமத்தை தொழுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளணும். நான் அதுக்கு தான் ஆலயத்துக்கு வரேன். எத்தனை பேருக்கு அதனுடைய ரகசியம் புரியுது? நான் ஆலயத்துக்கு வரதனுடைய நோக்கம், நான் ஆலயத்துக்கு வருவதனுடைய இந்த சபையினுடைய எவ்விதமானது, இந்த சபையினுடைய இடம், இப்படிப்பட்ட அமைப்பு, இப்படிப்பட்ட கூட்டம் எதற்குனா இவர்கள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். எல்லாரிடத்திலிருந்து ஆண்டவர் துதியை வாங்க மாட்டாரு. எல்லாரிடத்திலும் இருந்து ஆண்டவர் புகழ்ச்சியை வாங்க மாட்டார். ஆண்டவர் எங்கிருந்து வாங்குவார்னா, ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தமான ஜாதியினிடத்திலிருந்து ஆண்டவர் தொழுகையை ஏற்றுக்கொள்கிறார். தொழுகிறவர்கள், பிதாவை தொழுது கொள்கிறவர்கள், அதுதான் வேதம் சொல்கிறது, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். அப்ப இங்க வந்தாலே உங்களுக்கு அங்கு இங்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு
எங்கேயாவது பார்த்துக்கிட்டு அப்படி அல்ல. நான் வந்து கண்ணை முன்னனா கத்தரை நான் என்ன பண்ணணும்? தொழுது கொள்ளணும். நான் வந்து இப்படி இருக்கக்கூடாது. நான் வந்து கண்ணை முன்னனா ஆமேன் போடும்போது கண்ணை என்ன பண்ணுவேன்? அது வேற தொழுக. நமக்கு தொழுகை எப்படி இருக்கணும்னா கண்ணை மூடி ஆண்டவரை தொழுது கொள்ளுதல் இருக்கணும். இந்த அப்போஸ்தலர் காலங்களிலே அப்போஸ்தலர் என்ன தெரியுமா செய்தாங்களா? 47வது வசனத்தில் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோட உண்மை ஆண்டவர் அதெல்லாம் எதிர்பார்க்கிறார். சரி, சும்மா தொழுது கொண்டா போதுமா? இல்ல, அவர் சொல்றாரு, என் ஜனங்கள் வெறும் உதடுகளினால் என்ன செய்கிறார்கள்? கனப்படுத்துகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமா இருக்கிறதுன்னு ஒரு இடத்துல சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, 10 கட்டளைகளில் ஒன்று, உன் ஆண்டவரை அன்பு கூறும்போது, உன் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறும்போது முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவா. இதெல்லாம் எதிர்பார்க்கிறாருங்க. நம்ம கிட்ட ஏதாவது நடக்குதான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க. கொஞ்சம் நீங்களே இந்த வருடத்தின் கடைசியில் செக் பண்ணுங்க. தூரமா இருக்கிற மாதிரி இந்த பிரசங்கத்தை கேட்கும் போது உங்க இருதயம் ஆண்டவருக்கு தூரமா இருக்கிற மாதிரி இருந்தா என்னை மன்னியும், என்னை சுத்திகரியும். உமக்கு நெருக்கமான சபைக்கு தலையாய் இருக்கிற உம்மோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு உடலாய், கிறிஸ்துவின் அவயவமாய், கிறிஸ்துவின் சபையாராய் என்னை மாற்றியருளும். பரிசுத்தவான்களோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனாய், மனுஷியாய், வசனத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனாய், மனுஷியாய், பரலோகத்திற்கு சொந்தக்காரனாய், பரலோகத்தின் குடிமகனாய், குடிமகளாய் என்னை மாற்றியருளும் என்று தேவ சமூகத்தில் நிற்கணும். அதற்காகவே இயேசு ரத்தம் சிந்தினார், அதற்காகவே தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க சுவிசேஷ புத்தகத்தை நீங்க திருப்புங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டார், யோவான் எழுதின சுவிசேஷம் 4. அதனால தான் இதை மறவாமல் அவர்கள் செய்தார்கள். அவர்கள் துதித்து ஆண்டவர் என்ன செய்தார்களா? தொழுது கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. தொழுது கொண்டார்கள். அப்ப சபை நம் கூடும் போது கர்த்தரை திரியேக தேவனை என்ன செய்யணும்? தொழுது கொள்ளணும். அவரை ஆராதிக்கணும். அவருடைய புகழ்ச்சிகளை, அவருடைய மேன்மைகளை அவரை ஆராதித்து அவரை உயர்த்தி மகிமைப்படுத்தி கொண்டாடுவதனால் உங்கள் இருதயம் சந்தோஷத்தினால் கலிகூறணும். பரலோகத்தின் தேவன் நம்முடைய சபையாரின் கூட்டத்தில் அகமகிழ்ந்து மகிமைப்படணும். அதுதான் பிரதான நோக்கம். வேற யாருடைய ஊரு பெருமையும் பேச அல்ல. சிலர்லாம் சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா தங்களை குறித்து எங்க மாமா, எங்க மச்சான், எங்க தாத்தா, எங்க வீட்டுக்காரர் இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. யாரு வந்தாலும் கர்த்தர் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. திறமையை காட்டுற இடம் அல்ல, தாளந்த காட்டுற இடம் அல்ல, கர்த்தரை மகிமைப்படுத்துற இடம். கர்த்தர் சொன்னார், என்னை மகிமைப்படுத்துகிற எந்த இடத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். கைகளை நல்ல தட்டி கர்த்தரை உற்சாகமா மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப யோவான் 4:29 ஆண்டவர் மிக மிக தெளிவா சொல்றாரு. 29 என்ன சொல்றாருன்னா, யோவான் 4:24 நினைக்கிறேன். தேவன் ஆவியா இருக்கிறார். 4:24 யோவான் 4:24 தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நான் வேகமா போறேன். நிறைய 10 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு தான் சொல்லி இருக்கிறேன். முதலாவது, சபை என்பது எவ்விதமான இடம்? தேவனை உண்மையாய் தொழுது கொள்கிற பரிசுத்தமான மக்கள், மீட்கப்பட்ட மக்கள் ஒன்று கூடி ஆண்டவரை ஆராதிக்கிற இடம்தான் சபை என்பதை மறந்துவிடக் கூடாது. இரண்டாவது நீங்க ரொம்ப கவனமா பார்க்கணும். அப்ப நம்ம ஏதாவது பண்ணிட்டு ஆராதிக்கலாமா? இல்ல. அதுக்கு தான் சொல்றேன், பரிசுத்தமான கூட்டம் தான் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் விரும்புகிறார். ஒரு பெரிய, அடுத்த பகுதிக்கு நான் போறதுக்கு முன்னாடி, ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை ஒரு போதகர் கட்டினார். அந்த ஆலயத்தை கட்டின போது ஒரு மனிதர் துன்மார்க்க முறையிலே பணங்களை சம்பாதித்து சேர்த்து லட்சக்கணக்கில் கஷ்டத்தில் இருக்கிறார் அந்த பாஸ்டர். ஆலயத்தை கட்ட முடியல, பண தேவை அதிகமா இருக்கு. அதனால என்ன செய்யறாருன்னா, அவரு அந்த பணத்தை எப்படியாவது நமக்கு வரணுமேன்னு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நபர் அங்கிருந்து வந்து துன்மார்க்கமான முறையிலே பணத்தை சம்பாதித்தவர் அந்த பணத்தை லட்சக்கணக்கில் எடுத்துக்கொண்டு வந்து பாஸ்டர்கிட்ட கொடுத்து, பாஸ்டர், இந்த ஆலயத்தை நீங்க கட்டுறதுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன், எனக்குள்ள மனசுல ஆசை, நீங்க இந்த ஆலயத்தை கட்டணும். அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ண போறாராம். ஆண்டவர் சொன்னாராம், இந்த பணத்துல ₹1 கூட நீ என்ன பண்ணாத, வாங்காத. இவ்வளவு பணமும் அநியாயமாய் சேர்க்கப்பட்டவைகள். ஆனா இதே வேதாகமத்தில் வாசிக்கிறோம், ஒரு விதவை ₹1 போட்டாலாம் கர்த்தர் அதை கனமுள்ளதா ஏற்றுக்கொண்டாராம். அப்படின்னா ஆண்டவருக்கு எது முக்கியம்? தொழுகை அல்ல, காணிக்கை அல்ல, தசமபாகம் அல்ல, கர்த்தருக்கு பரிசுத்தமாய் செய்கிறார்களே ஒருத்தவங்க தொழுக,
கர்த்தருக்கு பயந்து உண்மையாயிருந்து காணிக்க போடுறாங்க பாருங்க. கர்த்தருக்கு உண்மையாயிருந்து தேவன் விரும்புகிற காரியத்தை செய்து அவரை கனப்படுத்துறாங்க பாருங்க. அவர்கள் ₹1 கொடுத்தாலும் இவள் எல்லாரிலும் அதிகமாய் செய்தாள் என்று சாட்சி சொல்லுகிற ஒருவர் நம் நடுவில் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப தொழுது கொள்கிறவர்கள் சும்மா வந்து அல்லேலூயா போட்டுட்டு போனா தொழுகை நினைச்சிடக்கூடாது. இங்கே ரத்தம் ஒன்று சிந்தப்பட்டிருக்கிறது. இங்கே தம்முடைய ஜீவனை ஒருவர் கொடுத்திருக்கிறார். அவருக்கு முன்பு குற்றமற்றவர்களாய் பிழையற்றவர்களாய் நின்று ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறவர்களுடைய தொழுகையை தேவன் அங்கீகரிக்கிறார். அதையே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதற்கே உங்களையும் என்னையும் சபையாய் கர்த்தர் சேர்த்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இப்ப எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தவங்க நீங்க, எவ்வளவு விசேஷமானவர்கள். உங்க பரிசுத்த ஆண்டவருக்கு எவ்வளவு முக்கியம், உங்க உண்மை ஆண்டவருக்கு எவ்வளவு முக்கியம், உங்க அர்ப்பணிப்பு ஆண்டவருக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை மறந்து விடாதீர்கள். அலட்சியப்படுத்துவதற்கு பிசாசு இந்த சபையை குறித்த நினைப்பை உங்களுக்கு கொடுத்தானா, உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒண்ணு தெரியணும், இயேசு ஒரு சொட்டு ரத்தமும் இல்லாமல் எனக்காக அத்தனையும் சிந்தி இருக்கிறார். தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த சபையை குறித்து, நான் சபை கூடி வருதலை குறித்து, ஆண்டவரை ஆராதனையை குறித்து பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருப்பேன் என்பதில் கவனம் உள்ளவர்களாயிருங்கள். நீங்க பாஸ்டருடைய தொந்தரவுல வரக்கூடாது, மனைவிமார்களுடைய தொந்தரவுல வரக்கூடாது, கணவன்மார்கள் சொன்னாங்கன்னு வரக்கூடாது, அப்பா திட்டுவாருன்னு சொன்னதால வரக்கூடாது. உங்களுக்கு முன்பு கல்வாரி நாயகன் உங்க கண்ணுக்கு முன்பு தெரிய வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இரண்டாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம். இந்த இடம் சபை என்பது எப்படிப்பட்டது? முதலாவது சபை என்பது எப்படிப்பட்டது? ஆண்டவரை மீட்கப்பட்ட ஜனங்கள், எல்லாரும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மீட்கப்பட்ட ஜனங்கள் தொழுகிற இடம், கர்த்தரை உண்மையோடு தொழுகிற இடம். சிலருக்கெல்லாம் சந்தேகம், நான் சொல்லும் போதே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. பக்கத்தில் கேளுங்க, நீங்க மீட்கப்பட்டிருக்கீங்களா? ஒரு அம்மா பரிதாபமா மீட்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அந்த அம்மா அப்படி உள்ள ரொம்ப மீட்புக்குள்ள போயிட்டாங்க அந்த அம்மா, அதனால பக்கத்திலே பார்க்க மாட்டாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மீட்கப்பட்டிருக்கீங்களா? மீட்கப்பட்டிருக்கீங்களா? அது மீட்கப்பட்டதனுடைய அடையாளம் என்ன? மீட்கப்பட்டதுன்னா என்ன? என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நான் குழந்தை போல இருக்கிறேன். இன்னைக்கு இறந்தாலும் பரலோகம் மற்றவங்களுக்கு இருக்குமா? இருக்கவே இருக்காது. நான் போவேனா, இப்ப இருக்கிற உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருப்பான். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அப்படியே மனம் போன போக்குக்கு போயிட்டு இருப்பான். ஆனா நான் இன்னைக்கு எவ்வளவு உபத்திரவங்கள், பாடுகள், போராட்டங்கள் இருந்தாலும் நான் அப்பாவை பார்ப்பேன் என்பதே கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம், மகிழ்ச்சியின் ரகசியம். ஆமென். கைகளை உயர்த்தி கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, சபை எப்படிப்பட்ட இடம், எவ்விதமான இடம்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம். இதெல்லாம் அப்போஸ்தலர் காலங்களில் கர்த்தர் சபையை கொண்டு வந்த பழைய ஏற்பாட்டிலும் சபை இருந்தது. சபையார் சபையார் சபையார், மோசேயின் காலத்திலும் சபையார் சபையார்னு பேசப்பட்டிருக்கிறது. ஆனா புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் இந்த விசேஷமாய் இந்த சபையை ஏன் வித்தியாசப்படுத்துறார் அப்படின்னா, அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் என்னன்னா, இந்த சபையாருக்கு கர்த்தர் தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், தம்முடைய ஜீவனை முழுவதும் கொடுத்திருக்கிறார். இது பழைய ஏற்பாட்டை விட இந்த புதிய ஏற்பாட்டு சபையார் மிக மிக ஆண்டவருக்கு முன்பு கணக்கு கொடுக்க வேண்டும். பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்கள் சுத்திகரிப்புகள் இல்லாவிட்டால், கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிற அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால், இயேசுவின் ரத்தம் பிதாவுக்கு முன்பு இந்த காலை வேளையிலே ஒரு ஒருமனத்தையும் ஒரு சமீபமான அனுபவத்தையும், சிங்காசனத்திற்கு முன்பு ஆண்டவருக்கு முன்பு குற்றமற்றவர்களாய் நெருங்கி இருக்கிற ஒரு அனுபவத்தையும் இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. கைகளை நல்ல உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அந்த பரிசுத்தத்தினால் வருகிற களி கூறுதல், அந்த பரிசுத்தத்தினால் வருகிற தைரியம், அந்த பரிசுத்தத்தினால் வருகிற மேன்மை, பரலோக வாசி என்ற சுதந்திரத்தின் உன்னத மகிமை இந்த காலை வேளையில் உங்களை ஆட்கொள்வதாக. கைகளை நல்ல உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆமென் ஆண்டவரே, என்னை உமக்காக மீட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, இந்த சபை எவ்விதமான இடம் அல்லது எப்படிப்பட்ட இடம்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2வது அதிகாரத்திற்கு நீங்க வந்தீங்கன்னா 41 இருந்து 46 அதுக்கு தான் கூடுறோம். நீங்க எல்லாத்தையும் சரி பண்ணணும். நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தது போல கர்த்தர் இப்பொழுது செய்தியின் வேலையில் உங்களோட பேசிட்டு இருக்கிறார். இதை நீங்க சரி பண்ணணும். 4வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 41 இருந்து 46 வரை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்புறம் அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்கதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் என்ன செய்தார்கள்? தரித்திருந்தார்கள். அப்படியே நீங்க வந்தீங்கன்னா 44 இருந்து பாருங்க. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்தார்கள்.
காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விட்டு ஒவ்வொருவருக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அடுத்து 46, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினம் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி அப்படின்னு வாசிக்கிறோம். தேவனுடைய ஆலயத்தின் இரண்டாவது நோக்கம், சபையினுடைய இரண்டாவது நோக்கம் அல்லது சபையின் எப்படிப்பட்ட விதமான இடம் இரண்டாவது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, முதலாவது என்ன? தேவனை மீட்கப்பட்ட ஜனங்கள் பரிசுத்தமாய் தொழுது கொள்கிற இடம். இங்க வந்து வேற எங்கேயும் எதையா பார்த்துட்டு இருக்க கூடாது. எங்கேயாவது பார்த்துக்கிட்டு சோத்திரம் சோத்திரம் இருக்க கூடாது. கஷ்டமோ நஷ்டமோ கத்தரை தொழுது கொள்ளணும். வசனம் சொல்லுது, பவுலும் சீலாவும் உபத்திரவத்தின் சிறைச்சாலைக்குள்ளே கத்தரை துதித்து பாடி தொழுது கொண்டார்கள். அஸ்திபாரங்களை கத்தர் அசைய பண்ணினார். ஆமென். சங்கிலிகளை முறித்து போட்ட. இங்க பாருங்க, வசனத்தை உங்க பக்கம் இழுக்க கூடாது. நீங்களும் நானும் எனக்கு உடம்பு சரியில்லை ஆண்டவரே, இப்படி ஆண்டவரேன்னு இப்படி இழுத்துட்டு போக கூடாது. என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எல்லாரும் எதற்கு பக்கம் இழுக்கப்படணும்? வசனத்தின் பக்கம் இழுக்கப்படணும். மாம்சம் சொல்லும், எனக்கு உடம்பு சரியில்லை, நான் எப்படி கத்தரை தொழுது, எனக்கே பல பிரச்சனை, நான் எப்படி கத்தரை தொழுது கொள்றது? இதுதான் வசனத்தை நம்ம பக்கம் இழுக்கிறது. ஆறுதலை தேடி சமாதானத்தை நம்ம பக்கம் இழுக்கிறது. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, வசனத்தின் பக்கம் நம்ம என்ன பண்ணணும்? இழுக்கப்படணும். அது என்ன பிரச்சனைகள் நடந்தாலும், சிறைச்சாலையா இருந்தாலும் ஆண்டவரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நான் துதிப்பேன். ஆனால் சிறைச்சாலைகளின் அஸ்திபாரங்களை கத்தர் அசைய பண்ணுவார், சங்கிலிகளை கத்தர் முறிய பண்ணுவார். எனக்கு அற்புதங்களை செய்ய என் தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதனாலதான் ஒரு பாடலை பாடணும். அஸ்திபாரம் நிலைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை. ஏற்ற வேளையில கத்தர் விடுதலை ஆக்குவார். நீங்கள் மீட்கப்பட்ட தொழுகிற கத்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுகிற கூட்டமாய் நீங்கள் இருக்கும்போது கத்தரதை செய்ய வல்லவராயிருக்கிறார். இரண்டாவது காரியம் நான் உங்களுக்கு சொன்ன, இந்த அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2:41 46 வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்காது. என்னன்னா, ஒரு மனம். எல்லாரும் சொல்லுங்க, நல்லா சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? ஒரு மனம். உட்கார்ந்து இருக்கும் போது என்ன மனமா இருக்க? திருமணம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா சபைக்குள்ள பல மனமா இருக்கு. ஒரு மனம். இரண்டாவது என்ன சபைக்குள்ளனா, இங்க வந்து நமக்குள்ள பிரிவினைகள், நமக்குள்ள பெருமைகள், நமக்குள்ள ஒருவரை ஒருவர் கனப்படுத்தாத காரியங்கள், சந்தோஷமா சிலர்லாம் அப்படி நேரா பார்த்துட்டு அப்படியே திருப்பிட்டு போயிடுவாங்க. பக்கத்தில் உட்கார்ந்து பேச மாட்டாங்க. இதுக்கு பேர் என்னன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்கிற ஒரு அம்மா ஜிப்பு போட்டு வாயை மூடி. இதுக்கு என்ன பேர்? ஒரு மனம் இருக்கணும் சபைக்குள்ள. பக்கத்தில் பாருங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்களேன். அவங்க இப்ப நினைப்பாங்க, இந்த சிஸ்டர் இந்த பிரதர் என்ன கேட்டு சொல்லுங்க எவ்வளவு நாள் ஆச்சு. பக்கத்தில் பாருங்க, எல்லாரையும் சந்தோஷமா பாருங்க, சந்தோஷமா. பின்னாடி எல்லாம் பாருங்க, பின்னாடி பாருங்க, அங்க பாருங்க, பின்னாடி உட்கார்ந்துருக்காங்க. அந்த பாருங்க, அந்த ஐயா தனியா உட்கார்ந்துருக்காங்க. ஒரு ஐயா, தினேஷே ஏன்ச்சு போய் இந்த ஐயாவுக்கு நல்லா இருக்கீங்களா தாத்தான்னு கேட்டுவாடா. போ கேட்டுவா, நல்லா இருக்கீங்களா? ஏன்டா அவரை தனியா விட்டீங்க? கேளு, சந்தோஷமா கேளு, போய் வேகமா கேட்டுட்டு வா. கத்த நல்லவர். பக்கத்தில் எல்லாரும் பார்த்து கேளுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? எல்லாரும் கேளுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? இங்க கூடுறதனுடைய இரண்டாவது நோக்கம் என்னன்னா, ஒரு மனம். இங்க வந்து கசப்பு, இங்க வந்து நமக்கு எரிச்சல், இங்க வந்து ஒருத்தவங்க சொல்றதை புரிந்து கொள்ளாம வாக்குவாதங்களும் இதுவும் நமக்குள்ள நடக்கக்கூடாது. ஒரு மனம். வசனம் இயேசுவினுடைய ஜெபத்தில் ஒன்று என்ன தெரியுமா? பிதாவே, நீரும் நானும் ஒன்றாய் இருப்பது போல இவர்கள் நம்மில் ஒன்றாய் இருக்க விரும்புகிறேன். வசனத்தை முடிக்க மாட்டீங்களே நிறைய பேரு. நீரும் நானும் ஒன்றாய் இருப்பது போல இவர்கள் நம்மில் ஒன்றாய் இருக்க விரும்புகிறேன். ஒரு சாவா ஒன்று கூடணும், ஒரு திருமணமா ஒன்று கூடணும், ஒருத்தவங்களுக்கு அடிபட்டுட்டா ஒன்று கூடணும், ஒருத்தவங்களுக்கு அது நான் தவறு செஞ்சிருந்தாலும் தவறு தான், நீங்க செஞ்சாலும் தவறு தான், அது ஏதாவது ஒரு காரியமா ஒன்று கூடணும். ஏதோ ஒரு கலக்கத்தோடு இருக்கிறாங்களா அவங்களோட ஒன்று கூடணும். ஒரு மனத்தோடு இருக்க பழகணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஒரு மனத்தோடு இருக்க பழகணும். கர்த்தர் சொல்றாரு, கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? கண்டவங்கள சிலர் குழந்தை மாதிரி இருப்பாங்க, சிலர் அன்பைக்கு ஏங்குவாங்க, சிலர் நம்மள்ட்ட யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்களேப்பாங்க. அவங்க பாட்டில் சிலர்லாம் வந்தவங்க, அது பாஸ்டர் வேலை, அவர் இப்படியே நிற்கணும், பிரசங்கமும் அவர் தான் பண்ணணும், கீபோர்டும் அவர் தான் போடணும், எல்லாமே திருவிருந்தும் அவர் தான் கொடுக்கணும், அடக்கமும் அவர் தான் பண்ணணும், ஞானஸ்தானம் அவர் பொழப்பு. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் வருவோம்,
நாங்க போவோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டுடைய ஆலயத்துக்கு வந்தது பிரயோஜனம் இல்ல. இன்னைக்கு பக்கத்துல ஒருமனப்படணும். என்ன வசனம் சொல்லுது? அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2வது அதிகாரம், நல்ல தயவா பாருங்க. அப்ப ஒருவரை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா நமக்கு ஒண்ணு மட்டும் முன்னாடி வரணும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். எதற்காக ஆண்டவர் இந்த சபையை ஏன் அப்படி விரும்புறாருன்னா அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அவர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்ப அப்போஸ்தலர் 2ல வாசிக்கிறோம், அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் இந்த கட்டு இந்த வருஷத்தோட உடைஞ்சிடணும். உங்களை தவிர யாராவது புரிஞ்சுக்கிறாங்களா? ஒன்னு சொல்லி பாருங்க, இல்லாட்டி பேசாம ஸ்தோத்திர ஆண்டவரே அவங்களோட பேசும் அப்படின்னு என்ன பண்ணிடுங்க, விட்டுருங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள், எரிச்சல்கள், கசப்புகள் இருக்கிறது. நம்ம என்ன இந்தியாவையே உள்ள கொண்டு வந்துட்டோம்? பின்னாடி திரும்பி பாருங்க, எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிறோம்? இதுக்குள்ள ரெஸ்லிங், கபடி, ஃபுட்பால், வாலிபால் இதெல்லாம் இருந்தால் என்னங்க செய்யறது? இப்போ என்ன செய்யணும்னா வசனம் தெளிவா சொல்லுது, அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்கிறதிலும். 44வது வசனம், விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து. சில பேர் நான் பார்க்கிறேன், சாப்பிடும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட குரூப் தான் உட்காரும், அடுத்த ஆள் என்ன பண்ண மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது. ஆனா சொல்லுவாங்க, ஒரு மனதோடு ஆராதிப்போ. ஏன் அப்படி பிரிஞ்சு போய், என்ன சிஸ்டர் ஏன் தனியா உட்காந்துருக்கீங்க, பிரதர் இங்க வாங்க அப்படி ஏன் கூப்பிட்டு பேசுறது? அந்த குரூப் அங்கதான். அப்படியே ஒரு 4 பேர் உட்காந்துட்டு தட்டை ஒன்னா கழுவிட்டு அதுல ஒரு மனம். நானும் என் வீட்டாரும் அல்ல, என்னுடைய சர்க்குலும் என்றால் தட்டை ஒன்றாய் கழுவோம், பேசுவோம், நீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கீங்களாமோ, அதோட 4 பேர் தான் சபை. நம்ம குறுகின வட்டம் வெளியே வரணும், குறுகின மனப்பான்மை வெளியே வரணும். நமக்கு தெரியாமலே நிறைய தவறுகள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு அப்படிலாம் பழக்கம் வரலன்னா ஒன்று மட்டும் உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியணும், இயேசு கிறிஸ்துவின், மறுபடி சொல்லுங்க, ரத்தம். அவர் எனக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஒருத்தவங்க துன்பப்பட்டா வசனம் சொல்லுது, ஒரு உறுப்பு துன்பப்பட்டால் மற்ற உறுப்புகள் எல்லாம் என்ன பண்ணுமா, பாடுபடும். அவயவங்கள், ஒரு நமக்கு கண்ணு வலிக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்கா கை என்ன பண்ணிடுதாங்க போது. நீங்க யாராவது உங்களுக்கு கண்ணுல எவனாவது குத்தும் போது நல்ல குத்து அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்படியே ஆட்டோமேட்டிக்கா கை எங்க போகுது, அங்க போகுது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஒருமனத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, சோத்திரம். இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு அந்த ஒருமனத்தை தான். அதுக்கு தாங்க சபை. என் வீட்டில் உங்களால் உட்கார முடியாதா? வீட்டில் உட்காந்து நீங்க ஆண்டவரை தொழுது கொள்ள முடியாதா? ஏன் கூட்டுறாரு? ஏன் சபை கூடி வருதுல விட்டுறாதீங்கிறாரு. ஒருமனத்தினால் உங்களை என்ன செய்யுங்கள், கட்டிக்கொள்ளுங்கள். ஆமென். ஆமா, அதனால நம்ம சொல்லிட்டேன்னு 4 பேர் நான் சொன்ன, அந்த 4 பேர் சொன்ன பாருங்க, அந்த 4 பேர் யாரா இருக்கும்? அது ஒரு 4 பேர். அது ஆண்கள் ஒரு 4 இருக்கும், பெண்கள் ஒரு 4 இருக்கும், வாலிபர்கள் ஒரு 4. போய் பார்க்காதவங்கள பாருங்க, வாங்க சிஸ்டர் உட்காருங்க, இல்லை ஒன்னா சேர்ந்து சாப்பிடுவோமே. அப்படி ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடக்கட்டுமே. ஆமேன்னு சொல்லுங்க. அதிசயம், ஒரு உலக அதிசயம் நடக்கட்டுமே. இங்க நம்மெல்லாம் பெண்கள்லாம் வாங்க, நம்மளாம் போய் அந்த மரத்தடியில் உட்காந்து சாப்பிடுறோம், நம்ம எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறோம். சிஸ்டர் உங்களுக்கு இது வந்துச்சா, அது வந்துச்சா, பிரதர் இது வந்துச்சா, நீங்க எப்படி இருக்கீங்க, அப்புறம் என்னாச்சு உங்க வேலை, இதெல்லாம் யாருங்க கேட்குறா? சொந்தமும் வேணான்னு இயேசுகிட்ட வந்துட்டீங்க. ஒரு சொந்தமும் வேண்டாம், எனக்கு பந்தமும் வேண்டாம். அப்படி வந்தவங்க கை தூங்க பார்க்கும், எனக்கு யார் மட்டும் போதும். இங்க வந்து இங்க இருக்கிற அத்தனை ஆளும் சொல்லுது, பக்கத்தில் இருக்கிற யாரும் வேண்டாம், சேர்ல உள்ளவங்களும், எனக்கு இயேசு மட்டும். எதுக்கு அப்புறம் கூட்டினாரு? எதுக்கு அப்புறம் கூட்டினாரு? ஒரு மனத்தோடு. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு மனத்தோடு அப்பன் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியா. இயேசுவினுடைய ஏக்கம் அதுதான். அவர் சொல்றாரு பாருங்க, இந்த அந்த ஒருமனத்தின் முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிங்க. பிதாவையும் இயேசுவையும் யாராவது பிரிக்க முடியுமா? முடியாது. அவர் சொல்றாரு, பிதாவே நீரும் நானும் ஒன்றாய் இருப்பது போல இவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்க விரும்புகிறேன். சிலர் பயப்படுறாங்க ஒருமனப்பட. நான் ஏதாவது சொல்ல போக அது என்ன ஆயிடும் சொல்லுங்க, வேற மாதிரி ஆயிடும். அதுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். நீங்க என்ன செய்யணும்னா, சேர்ந்தா யாரை பத்தி பேசணும், அப்படி பேசக்கூடாது. பேசினா மாட்டிப்பீங்க. வசனம் சொல்லுது, ஒருமனத்தை எதுக்கு பயன்படுத்தணும்? எதுக்கு பயன்படுத்தணும்? கர்த்தருக்கு பயன்படுத்தணும்.
வாய அகலமா திறக்கிறவனுடைய இருதயம் என்னமாயிடுமா? கலவரமாயிடுமா. வாய விரிவா திறக்கிறவன் எங்கேயாவது ஒரு நாள் பாசமா மாட்டிடுவான். சொல்லாதீங்க, அந்த பாஸ்டர் சும்மா பிரசங்கெல்லாம் நல்லா பண்றாரு, ஆனா அப்புறம் அங்கே வந்து பாஸ்டர் முத கை கொடுக்குறது யாராக தான் இருக்கும்? அந்த சகோதரியாக தான் இருக்கும். பின்னாடி ஒரு ஆள் வருவார், என்னை விட்டுட்டு இங்கே நேற்று தான் பேசுனே, அங்கே போய் அந்த பாஸ்டர் ரைட்டு பாஸ்டர் போட்டு விட்டா எனக்கு எப்படி இருக்கும்? ஆங்க சிஸ்டர், உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் கொடுக்கும்போதே தெரிஞ்சிடும் எனக்கு. இப்படி எத்தனை பேரை வேதனைப்படுத்தியிருக்கிறோம். வேண்டாங்க, நமக்கு பழைய அடுத்தவங்களை சிலர் ஒட்டுறதுக்கே அதுக்கு தான் பயப்படுறோம். நீங்கள் ஏன் போய் ரகசியத்தை சொல்கிறீங்க? உங்கள் காரியம் உங்கள், அதுக்குன்னு ஒரு மனம்னு நீங்கள் போய் ரொம்ப என்ன பண்ணிடக்கூடாது. ஆமாம், ரொம்ப போய் ஒரு கணவனும் மனைவி வந்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு புடவை, சாயம் போகிற புடவை, அது அப்போ தான் தெரியுது. எப்போ தெரியுதுன்னா, கணவனும் மனைவியும் காரில் ஒன்றா வந்திருக்காங்க. நான் போய் காரில் இறங்குறேன், அவங்க எல்லாம் ஒன்றா வந்தாங்க. பார்த்தா இந்த அம்மா ரோஸ் கலரில் புடவை கட்டியிருக்கு, அந்த பாஸ்டருக்கு ஒயிட் கலர் சட்டையெல்லாம் ரோஸ் கலராக மாறிட்டு அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒட்டிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. சாயம் போயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒட்ட சொல்லலைன்னா, ஒற்ற நீங்கள் எவ்வளவு நல்லா ஒட்டணும், நல்லா இணைந்து ஒரு மனத்தோடு இருக்கணும். ரகசியங்களை சொன்ன பாஸ்டர், உங்களாலேயே உங்கள் வாயை பூட்ட முடியலையே, இந்த ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லாதீங்க, உங்கள்கிட்ட மட்டும்தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களே, உங்கள் ரகசியத்தை உங்களாலே மறைக்க முடியலையே, பக்கத்தில் உங்கள்கிட்ட சொல்கிறீங்களே, அவங்க எப்படி மறைப்பாங்க? பக்கத்தில் கேளுங்க, அதானே எப்படி மறைப்பாங்க? வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. இந்த நாக்குக்கு தான் என்ன இல்லையா, அது வாடல வள பல பல நாக்கு இத்தினோண்டு தானா, ஒரு காட்டையே என்ன பண்ணிடுமா, தீ கொளுத்துற மாதிரி கொளுத்திரும். அப்படியே சோத்திரம் பண்ணி ஜபத்துக்கு எல்லாம் சொல்லிட்டு மனசில் வச்சிங்க, ஜபத்துக்காக சொன்ன அடே அப்பா, தயவு செய்து ஒரு மனம் படணும். சிலர் இப்போ நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு போதிக்கிறேன்னா, ஒரு மனம் இல்லாமல் சபைக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, இருக்கிறவர்கள் ஒன்று கூடணும், சந்தோஷம் உண்டாகும். மனக்காய் உங்கள் மேலே உங்களுக்கு கசப்பு இருக்குன்னா மனக்காயம்லாம் மாறும். இங்கே உட்கார்ந்துருக்கிற 4 பேர் 4 விதமாக உட்காந்துக்கிட்டு ஒரு மனத்தோடு ஆராதிப்பேன்னா ஆண்டவர் நிலைமையேன்னு உட்காந்துருப்பார். இது என்ன இது அப்படின்னு நம்மளாவது, நானாவது முகத்தை பார்த்து ஏமாந்து போறேன், பரவாயில்ல இந்த சிஸ்டர் இன்ப முகமா பரலோகத்தை பார்த்து ஆராதிக்கிறாங்களேன்னு. ஆனால் நம்ம ஆண்டவர் எங்க பார்க்கிறாராம், இருதயத்தில் அவருக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடும். அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, ரகசியங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நல்ல ஆண்டவரை பத்தி பேசுங்க, நல்ல வேதத்தை பத்தி பேசுங்க. இப்போ நான் என்ன செய்யறேன்னா, இன்னும் ஒரு பாயிண்ட்டை பேசிட்டு முடிச்சிடுறேன், பாக்கி 7 பாயிண்ட் அடுத்த வாரம் பார்ப்போம். இதுக்குள்ள கொஞ்சம் டீப்பா போறது நல்லது. சரி, இப்போ நீங்க எல்லாரும் திருப்புங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம். 13வது அதிகாரம் இயேசுவுடைய டீச்சிங் என்ன, இயேசுவினுடைய கற்பனை என்ன? யோவான் 13வது அதிகாரம் 34, 35 வசனங்களை பார்க்கணும். இன்னும் ஒன்றை பார்த்துட்டு அப்படியே முடிச்சிருவோம், அப்படியே நம்ம நேரா முடிச்சுட்டு போவோம். அடுத்த வாரத்துக்கு ஆண்டருடைய வருகை பிந்துனா நம்ம அடுத்த காரியத்தை பார்ப்போம். யோவான் 13 34, 35 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இதான் யாருடைய ரூல்? ஆண்டருடைய திட்டம். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். இப்ப தேவனுக்கே புறம்பா ஒருத்தன் போறான், சபைக்குள்ள இருந்து ஒரு நபர் அல்லது ஒரு ஆட்கள் சத்தியத்திற்கு புறம்பா போறான், அவங்கள போய் நீங்க வளைச்சிக்கிட்டு போய் ஆண்டவர்கிட்ட நிக்கணும்னு சொல்லல. இப்ப யூதாஸ் காரியத்தை ஆண்டவருக்கு விரோதமா பாவத்தை செஞ்சுட்டு போனா அவன்கிட்ட போய் ஒருமனமாயிருன்னு சொல்லல. இருக்கிற மக்களோடு, உங்களோடு சக விசுவாசிகளோடு, உங்களோடு இருக்கிற தேவ பிள்ளைகளோடு புதிதும் சொல்லுங்க, என்ன கட்டளையாது? புதிதான கட்டளையை வைக்கிறேன். ஆலோசனை அல்ல, கட்டளை. எல்லாரும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கட்டளை. சொல்லுங்க, கட்டளை. என்ன கட்டளை? ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிரும். ஒருவருக்கு ஒரு அன்பா இருக்கிறேன்னு எதையாவது, நான் மறுபடியும் சொல்றேன், எதையாவது சொல்லிட்டு இருக்க கூடாது. இங்க பாருங்க, 2 பேர் சேர்ந்து, மொத்தம் 3 பேர்னு வச்சுக்கங்க, 3 பேர் சேர்ந்து இன்னொரு ஆளை பத்தி பேசுறாங்கன்னா, அதுல நான் ஒன்று சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. இதுதான் மனுஷ இயல்பு. 3 பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் சொல்லுங்க ஏ. அதுவும் தெரியாதா? நல்லா சொல்லுங்க, ஏ பி சி. இப்ப இந்த 3 பேர் சேர்ந்து டியை பத்தி பேசுறாங்க. இப்ப சி வந்து தண்ணி குடிக்க போறோன்னு போயிட்டாரு. இப்ப ஏயும் பியும் சேர்ந்து யாரை பத்தி பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கரெக்டா சொல்றீங்களே,
அதான் மனுஷ இயல்பு, அதான் மனுஷ இயல்பு. இதிலிருந்து நீங்க வெளியே வரணும். இதிலிருந்து தன் நாவை காத்துக்கொள்கிற நீங்க அதனால நம்பி போய் நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் அப்படி பக்கோடா சாப்பிட்டு வரணும் போறதுக்குள்ள நீங்க அவங்களுக்கு டாபிக்கா மாறிடுவீங்க. நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு என்னன்னா, ஆண்டவரே உடைய வேதத்தின்படி நான் நடக்க எனக்கு கிருபை தார். நான் பேசுறேன், சாதாரணமா பேசுறேன், ஆனா இதுக்கெல்லாம் யாரு கிருபை தரணும்? கர்த்தர் கிருபை தரணும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் அந்த கிருபையை தரணும். இப்போ இங்கே நான் சொல்கிறேன், இப்போ நான் உங்களுக்கு இப்போ நான் இது முடிச்ச பிறகு ஒரு ஜபத்தை நடத்த போகிறேன். ஏன்னா இது வருட கடைசின்னு ஒரு 10 நிமிஷம். என்னால் சில கசப்புகளை மறக்க முடியல. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு பலனை தாரும். எனக்கு அவங்க செய்த காரியம் இடிக்குது, இந்த கசப்போட வைத்து காணிக்க கூட போடக்கூடாதுன்னு வேதம் என்ன பண்ணுது சொல்லுது. இதான் ஆண்டவருடைய வேதாகம டீச்சிங். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதே சமயத்தில் தேவனுக்கு விரோதமாக ஒருத்தவங்க எழும்பிட்டாங்க, ஆலயத்துக்கு விரோதமாக ஒருத்தவங்க எழும்பி என்ன நம்ம பண்ணிட்டாலும் தூக்கி எறிஞ்சிடணும். வசனம் தான் சொல்லுது. யூதாஸ் காரியத்தை ஆண்டவருக்கு விரோதமா என்ன பண்ணா? ஆண்டவரே காட்டி கொடுத்தான், போய் நாண்டு கொண்டு செத்தான். அவனை காப்பாற்ற முடியாது நம்மால. ஆனா இருக்கிற சக விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், இவர்கள் எல்லாரும் ஒரு மனத்தில் தேறினவர்களாய் மாற வேண்டும். அப்ப ஆண்டவர் வைக்கிற புதிய கட்டளை என்ன ஆவான்? நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருங்கள்? அன்பா இருங்கள். கைகளை நல்லா உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. 3வது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க போறேன். அடுத்த வாரம் பாக்கி எல்லாம் பார்க்க போறோம். எல்லாரும் திருப்புங்க, சந்தோஷமா திருப்புங்க. 10 பாயிண்ட் இழுத்துட்டு போயிடுவாரோன்னு பயந்துடாதீங்க. அதுக்கு 4 பேர் சேர்ந்து பேசிடாம அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 14வது அதிகாரம். அப்ப யாதொரு குறை உண்டானால் யார்கிட்ட சொல்லணும்? ஒருத்தவங்க மேல உங்களுக்கு குறை இருக்கு, நீங்க அழகா அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணிடணும்? அழகா பேசணும். உங்க மேல கொஞ்சம் வருத்தம், எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. நீங்க ஒரு ஆள்கிட்ட சொல்ல, அவர் எங்கேயாவது போய் சொல்ல, இன்னும் என்ன ஆயிடும்? பயங்கர பெருசா போயிடும். ஆனா நீங்க எதை தான் விரும்புறீங்க? சமாதானத்தை தான் விரும்புறீங்க. ஆனா போய் சேர வேண்டிய இடம் என்னவோ மாறிடும். அப்ப நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சபை என்பது, கையை நல்லா உயர்த்தி சொல்லுங்க, என் அப்பாவை. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, என் அப்பாவை. சத்தமா சொல்லுங்க, என் அப்பாவை, ஜீவனுள்ள இயேசுவை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தொழுது கொள்கிற இடம். ஆண்டவர் சந்தோஷப்படட்டும். கையை உயர்த்தி சொல்லுங்க, தொழுது கொள்கிற இடம். 2வது, சபை என்பது என்ன? நாங்கள் எல்லாரும் ஒருமனப்படுகிற இடம். ஃபெலோஷிப். சர்ச் இஸ் a place for fellowship. ஒருமனப்படுகிற இடம். இங்கேயே நம்ம வேற மாதிரி இருந்தோம்னா வேற எங்கேயும் போய் சரியாக முடியாது. ஆண்டுடைய சமூகத்தில் சரியாக்கப்பட ஒப்பு கொடுக்கணும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நிறைய காரியங்களை நான் பார்க்கிறேன். பாஸ்ல வைங்க தம்பி. இந்த குறைகள் நிறைகள் இப்படியே பார்த்துக்கிட்டு இல்லாம, ஆண்டவரே உங்க கட்டளையை நான் நிறைவேற்றணும். நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு முன்பு பிரதானமா வர வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த திருச்சபை இயேசுவின் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டது. நாங்கள் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவர் விரும்புகிற அன்பை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்ள வேண்டும். யாவரும் ஆண்டவருக்குள் சந்தோஷமா இருக்க வேண்டும். அந்த ஒருமனத்திற்கான இடம் தான் தேவனுடைய ஆலயம். இப்ப எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, தேவனுடைய சபை என்பது எப்படிப்பட்டது? தேவனுடைய சபை என்பது எப்படிப்பட்டது? முதல் என்ன சொன்ன? ஆண்டவரை மீட்கப்பட்ட மக்கள் தொழுது கொள்கிற இடம். 2வது, சபை எப்படிப்பட்டது? ஒருவருக்கொருவர் ஐக்கியமாய் இருப்பதற்கென்று ஆண்டவர் இந்த ஜனங்களை ஏற்படுத்தி ஒரு குழுவாய், ஒரு கூட்டமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். 3வது, ஒருவருக்கொருவர் அன்பா இருக்கணும், ஒரு மனத்தோடு இருக்கணும். அதுக்குதான் ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். சரியா? 3வது ஒரு காரியம் பார்க்கணும். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம், இது சபைக்குள்ள நடைபெறணும். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 14வது அதிகாரம் 27 28 2 வசனங்களை நம்ம பார்க்கணும். இதோடு நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து அந்த உணர்வுக்குள்ள வந்துடும். ஒருவேளை உமக்கு பிரியம் இல்லாமல் எனக்குள்ள சில கஷ்டங்கள், சில காரியங்கள் எனக்குள்ள இருக்குமா, நான் மாத்திருங்கப்பா, எனக்குள்ள எதுவும் வேண்டாம், நான் குழந்தையை போல உண்மை பின்பற்ற விரும்புகிறேன், உங்களுடைய சமூகத்திற்குள் வர விரும்புகிறேன்ங்கிறத பார்க்கணும். ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஒரு வார்த்தையை நீங்க கவனிக்கணும், நான் சொல்ல மறந்துட்டேன். கள்ளங்கபடு இல்லாமல், எல்லாரும் சொல்லுங்க, என்ன பண்ணாங்களா? கள்ளங்கபடு இல்லாமல் ஒருமனப்பட்டார். கள்ளங்கபடு இல்லாமல் அப்பம் விட்டு ஒருமனப்பட்டு சந்தோஷமா இருந்தார். மனுஷன் எப்படி இருப்பான்? ரட்சிக்கப்படாதவன் 1000 உள்ள வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான்? உங்களோட கை நினைப்பான். அப்படி இருக்கக்கூடாது. தேவன் விரும்புகிற காரியம் உண்டாகணும். இப்ப 3வது காரியத்தை பார்த்து முடிப்போமா? அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 14வது அதிகாரத்துக்கு வாங்க. 14வது அதிகாரம்
நமக்கு இந்த உபவாச ஜெபத்தின் 21வது நாள் கடைசி நாள் 1 மணிக்கு தான் நமக்கு முடியும். அதுக்குள்ள நான் இப்போ இந்த 3வது பாயிண்ட்டை மட்டும் பேசிட்டு நம்ம கொஞ்சம் உங்களை ஜெபத்தில் வழிநடத்தி பின்பு நம்ம இந்த 21வது நாளை நிறைவு செய்வோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 27, 28. அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து அங்கே சீஷருடனே கூட அநேக நாள் சஞ்சரித்தார்கள். சபை என்பது என்னங்க? சீஷர்களாய் உருவாக்கப்படுகிற இடம் சபை. சபைக்குள்ள என்னவா மாறிடணும்? சீஷர்கள் மாறணும். ஆண்டவர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரத்தில் ஒரு கட்டளையை கொடுத்தார். என்ன சொன்னாரு? நீங்கள் பூமி எங்கும் போய் சகல ஜாதிகளையும் எனக்கு என்ன செய்யுங்கள்? சீஷராக்குங்கள். சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள். நம்மெல்லாம் என்னவா மாற்றப்படணும்? எல்லாரும் சொல்லுங்க, நம்மளாம் என்னவா மாற்றப்படணும்? சீஷர்களா மாற்றப்படும். சீஷர்கள் பிரச்சனைகளுக்கு பயப்படாதவர்கள். சீஷர்கள் தங்கள் போராட்டங்கள் கர்த்தருக்கான பாடுகளை இன்பமா சகிப்பார்கள். சீஷர்கள் எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் முறுமுறுக்காமல் இயேசுவின் பரலோக ராஜ்யத்தின் இன்பத்திலேயே கலிகூற பழகுவார்கள். சரி, அப்ப சபையாராய் அவர்கள் சேர்க்கப்பட்டவர்கள் சீஷர்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:19 ஆண்டவர் அதுதான் சொல்றார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் இதுதான் ஆதிகால திருச்சபைக்கும் இப்பொழுது இருக்கிற திருச்சபைக்கும் உள்ள வித்தியாசம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை தயவா பாருங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 6:7 தேவ வசனம் விருத்தி அடைந்து சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். கைகளை நல்லா உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் சபைக்குள்ளே பிள்ளைகளை சேர்க்க சொல்லல. எல்லாரும் பின்னாடி இருக்கிறவங்க பாருங்க, பிள்ளைகளை சேர்க்க சொல்லல, விசுவாசிகளை சேர்க்க சொல்லல. ஆண்டவர் யாரை சேர்க்க சொல்றாரு? சீஷர்களை சேர்க்க. நான் சீஷர்கள் சொல்றேனே, அது யாருன்னு உங்களுக்கு சொல்ல போறேன். சீஷர்களை சேர்க்க சொல்றார். சீஷர்களை சேர்க்க சொல்றார். சீஷராக்கி தான் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். அந்த காலத்தில் இருந்த ஒரு குவாலிட்டி, ஒரு தரம் ஏன் இப்ப சபைக்குள்ள இல்ல? பொதுவா எல்லா சபைக்குள்ளும் இல்லை அப்படின்னா சீஷராக்கல. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படியே பின்வாங்கிடுவாங்க. ஏதோ ஒரு போராட்டம் வந்துச்சுன்னா அப்படியே ஆண்டவருடைய விட்டு வழி விலகிடுவாங்க. பாடுகள் வந்தா அப்படியே துவண்டு போயிடுவாங்க, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நகர்ந்துருவாங்க. ஆனால் சீஷர்கள் என்பவர்கள் கர்த்தருக்காக பாடுகளையும் சந்தோஷமா என்ன செய்கிறவர்கள்? சகிக்கிறவர்கள். சரி, இப்ப நல்லா கவனிங்க. அப்ப சபையில யார் சேர்க்கப்பட்டாவா? சீஷர்கள் சேர்க்கப்பட்டார்கள். சீஷருடைய தொகை பெருகிற்று அப்படின்னு வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் இதெல்லாம் திருப்புங்க. சரி, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 6:1 இதெல்லாம் சீஷர்கள் உங்களுக்கு காட்ட விரும்புறேன். முன்னாடி காமிச்சேன் அப்போஸ்தலர் 6:7 காமிச்சேன். அப்புறம் காமிச்சேன் அப்போஸ்தலர் 14:27, 28 காமிச்சேன். இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போறது என்னன்னா அப்போஸ்தலர் 6:1 என்ன இருக்கிறது? அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். நல்ல கவனிங்க, சீஷர்கள் பெருகின போது. அப்ப ஆண்டவர் திருச்சபையை 3வது எந்த இடத்துக்கு வைத்திருக்கிறார் என்றால், ஏதோ ஒரு கூட்டம் கூடுகிற இடத்திற்கோ, நல்ல கவனிங்க, ஏதோ நீங்க விசுவாசியா வந்து போற இடத்துக்கோ, நான் 10 வருஷம் விசுவாசி 15 வருஷம் விசுவாசின்னு சொல்லுகிற இடத்துக்கோ கர்த்தர் வைக்கவில்லை. சீஷர்களாய் மாற, சீஷர்களாய் உருவாக்கப்பட, எந்த காரியத்திற்கும் நீங்க சீஷர்களாய் இருக்க கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சீஷராக விரும்புறீங்க? இந்த கேள்வியை கேட்ட தப்பு. ஏன்னா சீஷரான பிறகுதான் என்ன பண்ணணுமா? ஞானஸ்தானம். இப்பெல்லாம் அப்படி கொடுக்கறதுல அவசரமா ஞானஸ்தானம் கொடுக்கிற நிலைமை வந்துருச்சு. ஆனா சீஷராகணும். எத்தனை பேர் நீங்க சீஷர்கள்? எத்தனை பேர் சீஷர்களா இருக்கீங்க? ஒரே ஒரு ஆள் பரிதாபமா தூக்குறாங்க. எத்தனை பேர் சீஷரா இருக்கீங்க? அதுக்கு ஏதாவது சொல்லிட்டாருன்னா என்ன பண்றது? எத்தனை பேர் சீஷர்களா இருக்கீங்க? இப்ப சீஷர்னா யாருன்னு காட்ட போறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம். இப்படி மாறணுங்க தேவனுடைய திருச்சபை. 14வது அதிகாரம் 26, 27 அவர்கள் சேர்க்கப்படுற இடம் தான் திருச்சபை. யார் சேர்க்கப்படுற இடம்? சீஷர்கள் வளர்ந்து பெருகுகிற இடம் தான் திருச்சபை. சின்ன பிள்ளைகள் அல்ல, சிறு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளை போல் இருக்கிறவர்கள் அல்ல, விசுவாசிகள் என்ற நிலையில் அல்ல, சீஷர்களாய் மாற்றப்படணும். யார் அப்ப சீஷர்கள்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 26, 27
யாதொருவன் என்னிடத்தில் வந்து, இங்க பாருங்க, இதுக்கு பதில் சொல்லணும், இதுக்கு பதில் சொல்லணும் நீங்க. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். டான் டான். ஆமீன் சொல்லுங்க. என்னங்க எல்லாத்தையும் வெறுத்துட்டீங்களா? இல்ல. ஒரு சகோதரிக்காய் ஸ்தோத்திரம் வெறுக்கலன்னு சொல்றாங்க. வெறுத்துறணும். உங்க கண்ணுக்கு முன்னாடி இயேசு போதும். சும்மா உதட்டால் அல்ல, என்ன நடந்தாலும் சரி நான் இயேசுவுக்காக மரணம் மட்டும் வாழ்வேன்ங்கிறவர்களை பரலோகம் சீஷர்கள் என்று அங்கீகரிக்கிறது. இல்லை எனக்குள்ள இன்னும் வெறுப்பு இருக்கு, இன்னும் இது இருக்கு, எனக்கு ஆண்டவர் இதை செய்யவில்லை என்று மனத்தாங்கள் இருக்கிறது, என்ன ஏன் இப்படி வச்சிருக்கிறார், என்ன நடந்தாலும் சோத்திரம், எது என்ன விட்டு போனாலும் சோத்திரம். அந்த காலத்துல மோசே அந்த வசனத்தை திருப்பங்களேன், எபிரேயரின் புஸ்தகம் திருப்பி பார்ப்போம். எகிப்தில் சந்தோஷத்தை தூக்கி எறிந்து எபிரேயரோடு சொல்லுங்க பாடுகளை அனுபவிப்பதை என்ன பண்ணானா? விரும்பினான். பாடுகளை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். விசுவாசத்தினாலே பாடுகளை அனுபவிப்பதை கர்த்தருக்கென்று என்ன பண்ணினான்? தெரிந்து கொண்டான். கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஏனென்றால் நம்ம எல்லாம் அசையாத அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறவர்கள். அதனால சிலரை எப்படி ஆண்டு விதவிதமா நடத்துவார். யாராவது மனைவியை விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்து இருக்கிறீங்களா? இல்ல. திடீர்னு ஒரு இழப்பு நமக்கு வந்துட்டு கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு காரியம் நமக்கு வந்துருச்சு. என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா ஒத்த ஆளு கூட சீசரா இல்ல போல இருக்கீங்க. வசனம் சொல்லுது சீஷரா மாறணும். இதற்காக மனைவி இழக்கலாம், பிள்ளை இழக்கலாம். பயங்கர டஃப்புங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனா எந்த நோக்கம் மட்டும் உங்களுக்கு இருந்தா நீங்க ஈஸியா சீசனா மாற முடியும் தெரியுமா? உங்களுக்கு முன்னாடி எனக்காக இந்த சபைக்காக இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்திருக்கிறார். அவர் தம்முடைய ஜீவனை எனக்கென்று ஒப்பு கொடுத்திருக்கிறார். நான் கரையற்றதும் பிழையற்றதும் பரிசுத்தமான மனுஷனா அவருக்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி வந்துடணும். அப்ப சீஷன் என்பவன் யாரா? மறுபடியும் வாசிங்க. யாதொருவன் வாசிங்க என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். ஒருவர் உங்களை ஒரு மாதிரி பேசிட்டாங்க, என்ன செய்யலாம்? ஸ்தோத்திரம். அப்படி போக முடியுமா? பிரசங்கம் பண்ற என்னால போக முடியுமா? முடியாது. அப்ப நான் யார் இல்ல? ஒரு சபைக்கு போதகனா இருக்கலாம், ஆனா நான் யார் இல்ல? தேவன் அதை எதிர்பார்க்கிறார். சரி, 27 தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். உங்க ஒவ்வொருவருக்கும் சில பாடுகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்க உட்கார்ந்து இருக்கும் போதே சிலர் இறுக்கமா உட்கார்ந்து இருக்கீங்க, எனக்கு இதை செய்யணும். நீங்க ரொம்ப நாளா கேட்கறீங்க, அதை ஆண்டவர் செய்யல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கட்டும்னு வச்சிருக்கிறார். அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் என்னது? சிலுவை. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் எல்லாம் இருக்குது ஆண்டவரே. இந்த ஒரு காரியம் நான் சொல்றது உலக நன்மைகளை சொல்லல. சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில எல்லாருக்கும் நடக்கிற இயல்பான காரியங்கள் உங்களுக்கு நடக்காம இருக்கலாம். நான் பேசுறது நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் வந்து நல்ல வீடு கட்ட விரும்பினேன், ஆண்டவர் தரல, அதனால சீஷனா இருக்கிறது அது துன்பமா? அந்த துன்பத்தை சொல்லல. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒரு பக்கம் என்ன பண்ணுவாரு? ஒரு சிலுவையா வைப்பாரு. நீங்க அது சிலுவைன்னு தெரியாம ஆண்டவரே காப்பாத்து நீங்க எவ்வளவு நேரம் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணாலும் அது உங்களுக்கு நடக்காது. சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை சந்தோஷமா பின்பற்றினீங்கன்னா அற்புதம் நடக்குது இல்லையோ, அற்புதம் நடக்குதோ இல்லையோ, பரலோகம் உங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லும், நீந்தான் எனக்கு சீஷன். கைகளை நல்லா உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். சரி, அடுத்த வசனத்தை வேகமா பார்ப்போமா? லூக்கா 14:33 பார்த்துட்டோம், 14, 26, 27 பார்த்துட்டோம். 33 பாருங்களேன். 14:33 அப்படியே உங்களில் எவனாயிலும் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க. அப்ப நம்ம எவ்வளவு சத்தியத்தை விட்டு தூரமா இருக்கோம் பாருங்க. எவ்வளவு சத்தியத்தை விட்டு தூரமா இருக்கோம் பாருங்க.
முடிந்த அளவுக்காவது ஆண்டவர் இந்த திருச்சபையில் என்னை வைத்திருக்கிறது நோக்கம் நிறைவேறும். என்ன நடந்தாலும் சரி, செத்தாலும் சரி. பழைய ஏற்பாட்டெல்லாம் அப்படிதாங்க வாழ்ந்திருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டெல்லாம் அப்படிதான் வாழ்ந்திருக்கிறாங்க. தங்கள் பிள்ளைகளையும் சாக கொடுத்தார்கள் வசனம் சொல்லுது. என்ன நடந்தாலும் சோத்திரம்னு கர்த்தருக்குன்னு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அவர்கள் தான் சீஷர். அப்படி சீஷர்கள் உருவாக்கப்படுகிற இடம் தான் என்னது? திருச்சபை. நான் விசுவாசி, நான் தேவ பிள்ளை, அதெல்லாம் பரலோகம் ஒத்துக்கல. சீஷனாயிரு. சபையிலே பழைய இது ஆதிகால அப்போஸ்தலர் காலங்களிலே திருச்சபையில் சீஷர்களுடைய தொகை பெருகிற்று. அப்ப ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நம்மை வெறுக்கணும், நமக்கு உண்டானவைகளை வெறுக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலா எது எனக்கு போனாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் காத்துக் கொள்வார். ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் நடத்துவார், அது ஒரு பக்கம். எல்லாவற்றிலும் என்னை ஆசீர்வாதமாக வைப்பார், எல்லாவற்றிலும் என்னை மேன்மையாக வைப்பார், அது ஒரு பக்கம். ஆனால் எனக்கு வருகிற சில உபத்திரவங்களில், எனக்கு வருகிற சில பிரச்சனைகளில் நான் இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்று இருக்கிற சீஷர்களை தான் அப்போஸ்தலர் காலங்களில் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். நிழல் பட்டு அநேகர் என்ன செய்தாங்களாம்? சுகமணித்தார். அப்ப அவனுக்கு விருப்பு வெறுப்புன்னு சொந்தமா ஒண்ணுமே இல்லை. பவுல் சொல்றார், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில். அவனை குறித்து வசனம் சொல்லுது, கர்த்தர் பவுலின் கைகளினாலே விசேஷித்த அடையாளங்களை செய்தார். அந்த இடத்துக்கு சபை வரணுங்க. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இப்ப கடைசியாய் ஒன்றை பார்ப்போமா? சரி. இப்ப இந்த இந்த தேவ பிள்ளைகள் 6-7 சந்தோஷத்தோட அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே சீஷர்களாய் மாற்றப்பட்டார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம். அதனாலதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1-8 வரை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கேள்வி கேட்டு இதோட முடிக்கிறேன். அதனாலதான் இவர்கள் சீஷர்களா இருந்ததுனாலதான் அவங்க சும்மா வந்த பிரச்சனைக்கும் இப்படிப்பட்ட உபத்திரவங்களுக்கும் சின்ன காரியங்களுக்கெல்லாம் ஆண்டவர்ட்ட மனமடிவாலாம் இல்ல. வசனம் சொல்கிறது, உபத்திரவத்தை ஒரு இடத்துல வசனம் சொல்லுது, உபத்திரவத்தை சந்தோஷமாக எண்ணினார்கள். சந்தோஷமாக எண்ணினார்கள். பாடுகளை அனுபவிப்பதை சந்தோஷம் என்று கருதினார்கள் கிறிஸ்துவுக்காக. கைகளை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. இங்க பாருங்களேன், அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல சவுல் வீடுகதோறும் ஜனங்களை துன்பப்படுத்தி சபையை இழுத்து, வீடுகள் தோறும் புருஷரி ஸ்திரீகளை இழுத்து சபையை பாழாக்கி கொண்டிருக்கிறான். 4வது வசனம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் எல்லாரும் செதறி போயிட்டாங்க. எல்லாரும் பக்கத்தில் பார்த்துக்கலங்க, செதறி பயந்தாங்குழியா ஓடுறவங்க சீஷர்களா? சொல்லுங்க, பயந்தாங்குழியா ஓடுறவங்க சீஷர்களா? இல்ல. செதறி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்னு வசனம் சொல்லுதா? இல்ல. செதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை என்ன செய்தார்கள்? பிரசங்கித்தார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்ப பாடுகளோ பிரச்சனையோ அப்பதாங்க அந்த காலகட்டத்தில் தான் ஸ்தேவான சிறைச்சேதம் பண்ணியிருக்கிறாங்க. ஐயோ, இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுடைய வாழ்க்கையில சிறைச்சேதம் உண்டாயிடும், ஆண்டவர் அவன் தலையை கூட காப்பாத்தலையே, இவருக்கு நம்ம ஊழிய செய்து என்ன பிரயோஜனம் அவங்க சொல்லாம செதறி போனாங்க பாருங்க, பயந்து போனாங்க பாருங்க. அங்கும் போய் இயேசுவே இரட்சகர் என்று பிரசங்கித்தார்கள். காரணம் என்னன்னா, பாடுகளை, கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தனைகளை தங்கள் பாக்கியம் என்று கருதினார்கள். அவர்கள் தான் சீஷர்கள். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு, நான் இவ்வளவு நாள் ஜெபம் பண்றேன், என் வியாதி போக மாட்டேங்குது, நான் இவ்வளவு நாள் ஜெபம் பண்றேன், என் பிரச்சனை போக மாட்டேங்குது, நான் இவ்வளவு நாள், என்ன நடந்தாலும் நடக்க. அப்போஸ்தலர் பழைய ஏற்பாட்டிலேயே அப்படி இருந்திருக்காங்க. பழைய ஏற்பாட்டிலேயே எங்கள் ஆண்டவர் எங்களை விடுதலையாக்க வல்லவர், விடுதலையாக்காமல் போனாலும் நாங்க நிறுத்தின இந்த பொருட்களை வழங்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? உள்ள தூக்கி போட்டார், அவ்வளவுதான். இனிமேலுக்கு ஆண்டவர் ஆராய்ச்சி என்ன பிரயோஜனம்னு நம்மளா அந்த இடத்துல இருந்தோம்னா வரலாறு வேற மாதிரி முடிஞ்சிருக்கும். ஆனா சீஷர்களாய் நின்றவர்களை கர்த்தர் காப்பாற்றினார். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. அப்ப இந்த நல்ல காலை வேளையில 3 காரியத்தை தான் இன்னைக்கு பேசியிருக்கிறேன். சபை என்பது ஏதோ வந்து உட்கார்ந்தோம், கீபோர்டு போட்டாங்க, பாட்டை போட்டாங்க, சும்மா வந்து உட்கார்ந்தோம் அல்லேலூயான்னு, அதுக்கு அல்ல. விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினவரும், மாசு இல்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நிறுத்த தம்மை தாமே ஒப்பு கொடுத்தவரும், 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறது போல சபைக்குள் உலாவுகிறவருமான ஆண்டவர் ஒன்றை எதிர்பார்க்கிறார். அதில் ஒன்று, கர்த்தரை மீட்கப்பட்ட பரிசுத்த கூட்டமாய் தொழுது கொள்ள வேண்டும். 2வது, தேவன் விரும்புகிற ஒரு மனம், ஒருவருக்கொருவர் அன்பாய் பிதாவின் சித்தத்தை இயேசு செய்தது போல நிறைவேற்றி ஃபெல்லோஷிப்புக்கான இடம், ஐக்கியத்திற்கான இடமா இந்த இடம் மாறணும். 3வது மிக முக்கியமானது, சபைக்குள்ள விசுவாசிகள் ஏதோ 2 வருஷம் வந்த, 3 வருஷம் வந்த, சும்மா இயேசு கிட்ட சேர்ந்துக்கிறேன், ஏதோ சபைக்கு வந்த நல்ல சீஷர்களுடைய தொகை என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு பெருகணும்.
எந்த சூழ்நிலையிலும் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் நான் ஆண்டவருக்குன்னு மரணம் மட்டும் இருப்பேன் என்கிற ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க, அதுதான் சீஷர்களுடைய கூட்டம். அப்படிப்பட்ட சீஷர்களுடைய தொகை பெருகிற இடம்தான் சபை. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். இன்னும் 7 பாயிண்ட் இருக்கு. அடுத்த வாரத்தில் நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஒரு டீச்சிங் மெத்தடில் இன்னைக்கு உங்களுக்கு நான் பேசியிருக்கிறேன். கண்களை